என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன். அக்குபஞ்சரிஸ்ட், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், பிராணிக் ஹீலர், NLP கிராண்ட் மாஸ்டர், கிராஃபாலஜிஸ்ட். இதை தவிர நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரம் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், பஞ்சபட்சி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட 33 வகையான கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கான ஒரு ஆலோசகர், அட்வைஸ் பண்றது, கோச், பயிற்சியாளர், கவுன்சிலர், அதாவது மற்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டு அதுக்கப்புறம் ஆய்வு செய்து அவங்களுக்கு பதில் கொடுக்கறது ஹீலர், அப்புறம் தெரபிஸ்ட், ட்ரெயினர். இந்த மாதிரி பயிற்சி நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது நம்ம ஹீலிங் சென்டர்ல ஃப்ளவர் மெடிசன், ரேக்கி, சீட் தெரப்பி, சவுண்ட் ஹீலிங், வர்மா, டிராயிங் தெரப்பி, DNA ஹீலிங், டிவைன் ஹீலிங், காஸ்மிக் தெரப்பி, சக்ராஸ் ஹீலிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகாஷிக் ரெக்கார்டும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தவிர PLR பண்ணிட்டு இருக்கோம். PLRனா பாசிட்டிவ் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க, அதையும் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் அண்ட் சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜான நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் ஆத்தரைஸ்டு பப்ளிக் ஸ்கில் இன்ஸ்டியூட்டா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட். இதான் அதோட சர்டிபிகேட். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில், சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜோட ஆத்தரைஸ்டு பப்ளிக் இன்ஸ்டியூட். வாய்ஸ் வந்துட்டு இருக்குங்களா? ஆமா சார், யாரோ. சரி, ஓகே. அன்மியூட் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. தேங்க்யூ சார். எல்லாரும் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப் எதில் கனெக்ட் பண்ணி அது மியூட் இருக்கான்னு போடுங்க. கொஞ்சமா இல்லைன்னா கூட முடிஞ்ச முழுசாக மியூட் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் உதயம், அதாவது MSME ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஸோ ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட், ப்ராப்பரா ரிஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நமக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் கலர் தெரப்பி, ஸ்விட்ச் வேர்ட்ஸ், EFT தெரப்பி, ஏஞ்சல் நம்பர்ஸ். இதுல ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கலர் தெரப்பி. கலர் தெரப்பியோட இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்குது, யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு, யாராவது ஒருத்தர் வாங்கலேன், வாலண்டியர் யாராவது ஒருத்தர் வாங்க. சரிங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் மேடம்? பிங்க் கலர் சார். ஏன் பிங்க் கலர் பிடிக்கும்? ஏன்னு தெரியலங்க சார், சின்ன வயசுல இருந்து பிங்க் கலர்னா பிடிக்கும் சார். சின்ன வயசுல இருந்து பிங்க் கலர் தான் பிடிக்கும். இதுவரையிலும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், யோசிச்சது இல்லைங்க சார். ஓகே, இதுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்க சார். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்குது. தேங்க்ஸ் மேடம், நீங்க வாலண்டியரா வந்ததுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி மேடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குது இதுவரையிலும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சிலருக்கு சின்ன வயசுல ஒரு கலர். இப்போ எனக்கு கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் பிரதர். இப்ப கிரீன் கலர் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி? எப்பவுமே. ஓகே. டார்க் கிரீனா லைட் கிரீனா மேடம்? லைட் கிரீன் ரொம்ப பிடிக்கும். கிளியோட கிரீன், கிளி பச்சை. சரி, உங்களுக்கு ஏன் அந்த கலர் பிடிக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, ஆனா பிடிக்கும். எஸ். இதுவரை நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெருசா யோசிச்சது கிடையாது. ஏன் அந்த கலர் பிடிக்கும்? சிலருக்கு சின்ன வயசுல இந்த கலர் பிடிக்கும், சிலருக்கு நடுவுல கொஞ்சம் மாறி இருக்கும், இப்ப வேற கலர் பிடிக்கும். எனக்கு பேசிக்கா அந்த கலர் பிடிக்குங்க, ஆனா இப்ப எனக்கு நான் அதிகமா வச்சிருக்க ட்ரெஸ் கலர் இதுதான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். நீங்க பிங்க் கலர் ஒருத்தங்க சொன்னீங்க, ஒருத்தங்க லைட் கிரீன் சொன்னீங்க. நீங்க வச்சிருக்க அதிகமான ட்ரெஸ் கலர் எதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? உங்க கபோர்ட் ஆர் பீரோ ஓபன் பண்ணி பார்த்தா வார்ட்ரோப்ல கம்ப்ளீட்டா கிரீன் தான் மோஸ்ட்லி இருக்கும், ஆக்குபைடு. எஸ். உங்களோட பீரோ, உங்களோட ட்ரெஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய கலர். நீங்க அந்த ட்ரெஸ் ஏன் வாங்குறீங்க? நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு போவீங்க, கடைக்கு போவீங்க. நீங்க நேரா கடைக்கு போயிட்டு நம்ம இந்த கலர் ட்ரெஸ் நீங்க எடுக்கலாம் பிளான் பண்ணிட்டு போவீங்க. ஆனா அங்க போனா வேற கலர் எடுத்துட்டு வருவீங்க. நம்ம இதே ப்ளூ தான் எடுத்தோம், போன தடவை இதே ப்ளூ தான் எடுத்தோம், பட் இந்த தடவை ப்ளூ தான் எடுத்துட்டு வரோம். ஏனே தெரியல. நம்ம வாங்க போறது கிரீன் கலரா இருக்கும், இல்ல பிங்க் கலரா இருக்கும், இல்ல ப்ளூ ரெட் கலரா இருக்கும். ஏதோ ஒரு ஐடியா. எனக்கு அப்படிதான் சார் நடந்திருக்கு. ஓகே. என்ன கலர் மேடம் நீங்க அதிகமா ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க? சார் நான் பிங்க்
எடுக்கணும்ட்டு போவேன். ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிரீன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் தான் சார் அமையும். பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒண்ணு, உங்களுக்கு அமையக்கூடிய கலர் ஒண்ணு. ஆமாங்க சார். எஸ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் அமையும், கிரீன் கலர் அமையும், கிரீனா வாங்கி அடிக்க வச்சிருப்பாங்க. ஒரு 5 ட்ரெஸ் 6 ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அவங்க எடுத்து போடலாம்னு யோசிக்கும் போது வேணா இந்த கலர் வேணா, நமக்கு கிரீன் வேணா, வேற கலர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ட்ரெஸ் அப்படியே புது ட்ரெஸ் அப்படியே இருக்கும். சில கலர் ட்ரெஸ் பிடிக்காது, சில கலரே பிடிக்காது சிலருக்கு. ஏன் பிடிக்காதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது என்னமோ தெரியலங்க, பிடிக்கல. அதாவது இதுவரையிலும் நமக்கு என்னமோ தெரியல பிடிச்சிருக்கு, என்னமோ தெரியல பிடிக்கல. இந்த விஷயங்களை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் இதுவரையிலும் யோசிச்சது கிடையாது. ஏன்? நம்மளுடைய இதற்கான காரணங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் தெரப்பிங்கிறது இப்ப புதுசா வந்து ரீசெண்டா நேற்று காலையில ஆரம்பிச்சு நீ காலையில நம்ம பண்றது இல்லை. கலர் தெரப்பிங்கிறது இது பல வருஷங்களாக பலர் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இது எகிப்தில இருந்து தமிழர்கள், பழைய காலத்து தமிழர்கள்ல இருந்து, சீனர்கள்ல இருந்து நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு கலருக்குமே ஒரு அப்பியரன்ஸ், அதாவது என்ன சொல்லலாம்னு கேட்டா, நம்ம மனசை வந்து பார்க்க முடியாது, நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆனா மனசை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கலர் வெளியில இருக்கு. இதை மனசை சரி பண்ணக்கூடியது, நம்மளுடைய எனர்ஜி பாடி சரி பண்ணக்கூடிய ஒரு கலரும். இப்ப நீங்க சிக்னல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர் இருக்கும், கிரீன் கலர் இருக்கும், ரெட் எல்லோ கிரீன் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ரெட் ஸ்டாப் பண்ணுங்கன்னு அர்த்தம். அது எல்லா கண்ட்ரிலும் அதே தான். ஆரஞ்சு கலர் போட்டா எஸ் நம்ம இப்போ வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இப்ப சிக்னல் ரெட் விழ போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கிரீன் கலர் பார்த்தா எஸ் நீங்க கிளம்பலான்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ஒரு இடத்துலயும் ஒரு கலர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்து மதம்னு ஒரு மதம் இருக்குங்க. அந்த இந்து மதத்துல வந்து ஆரஞ்சு கலர் பயன்படுத்துறாங்க. அது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷனல் கலரா வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த கலர் ட்ரெஸ் போடுறவங்க வந்து ஒரு சன்னியாசி, சாமியார் அந்த மாதிரி இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. சரி, கிறிஸ்தவ மதம்னு ஒண்ணு இருக்கு. அங்க வெள்ளை கலர் அதிகமா பயன்படுத்துறாங்க, ஒரு அமைதி நிதானமா இருக்கிறதுக்கு. அப்புறம் முஸ்லீம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. அந்த முஸ்லீம் ஒரு மதம் தானே? எஸ். அதுல வந்து பச்சை கலர் அதிகமா பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுங்களா? நம்ம இந்தியாவோட கொடி என்ன சொல்லுங்க பாப்போம். இந்தியாவோட கொடி கலர் கிரீன் ஆரஞ்சு, கிரீன் ஆரஞ்சு ஒயிட்ங்க சார். இது மூணுமே இருக்குங்களா? ஆமாங்க சார். ப்ளூ, நடுவில் ப்ளூ கலர் சக்கரம் இருக்கும், 24 சக்கரம் அதுல ஸ்போக்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? எஸ். ஆக இந்தியாவோட கொடி எதை பேஸ் பண்ணிருக்கு பாருங்க. எல்லா மதமும் சம்மதம்ன்றதுக்கு முக்கியமான மதங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய மதங்கள் அதுல பிரிவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்ல. பட் முக்கியமான மதங்கள் மூணுமே சேர்ந்தது தான் இந்தியாவோட கொடி. நாங்க தான் இந்தியர்கள், எல்லா மதமும் கொண்டவர்கள், சேர்ந்தவர்கள் சொல்றதுக்கு தான். அப்படி ஒவ்வொரு கலருமே ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்றதாக இருக்கிறது. சரிங்களா? நீங்க இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற ஃபுட் ஐட்டம் பாருங்களேன். KFC, சரவணா பவன், இந்த மாதிரி பல ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல போர்டு போட்டிருப்பாங்க, ஆர் எல்லோ கலர்ல இருக்கும். ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கு. ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் அப்படி எதற்காக அங்க போடுறாங்க அப்படின்னா, ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஒரு விஷயத்த. இப்ப உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பசி தூண்டணும். சரிங்களா? பசி தூண்டணும், அட்ராக்ட் பண்ணணும், பிசினஸ் சூப்பரா டெவலப் ஆகணும். அதே மாதிரி VI பாத்தீங்கன்னா, ஏர்டெல் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலர் போர்ட்ல இருக்கும், எல்லோ கலர் ஒயிட் கலர் ஃபாண்ட் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். இது எல்லாமே எப்படின்னா தூண்டக்கூடியது. வாங்குங்க, இதை பண்ணுங்க தூண்டக்கூடிய கலர் தான். அது அவங்க லோகோலயே வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பெயிண்டிங் என்ன கலர்லங்க இருக்கும்? ப்ளூ கலரா? ஒயிட் இருக்குங்க சார். ஒயிட், சாண்டல் இந்த மாதிரி ஆக்வா கிரீன் இருக்கும், மோஸ்ட்லி ஆக்வா கிரீன். ஓகே. வால் கலர், வெளியில பில்டிங் வந்து நிறைய கலர் அடிச்சிருப்பாங்க, கலர் அடிச்சிருப்பாங்க. உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஹாஸ்பிட்டல்ல ஒயிட் கலர் பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாவே. சில இதுல லைட் கலர் கொடுத்துருப்பாங்க, லைட் கலர் ஆக்வா கிரீன், லைட் சாண்டல் கலர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா எங்கேயுமே டார்க் கலர் கொடுத்துருக்க மாட்டாங்க.
கரெக்டுங்களா? ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாமே லைட் கலராக இருக்கும். ஏன் லைட் கலர் கொடுக்குறாங்க? ஏன்னா லைட் கலர் எப்பயுமே மனதை அமைதிப்படுத்தக்கூடியது, ஒரு பீஸ்ஃபுல்லா அமைதியா. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க நான் செம்ம ஆரோக்கியமா இருக்கும்பா, நான் செம்ம சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில் வந்து உட்காருவாங்க யாராவது, அடடா அங்க வலிக்குது இங்க வலிக்குது வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி தான் வந்து உட்காருவாங்க. அவங்க மனசு ஃபர்ஸ்ட் அமைதிப்படுத்துறதுக்காக உள்ளுக்குள்ள அந்த ஒயிட் கலர் கொடுக்கும்போது ஒயிட் கலர் பார்க்க லைட் கலர் பார்க்க அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். எஸ் கூப்பிடுங்க, சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறீங்களா? எஸ், நன்றிங்க, தேங்க்யூ. சரிங்களா? அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் போட்டிருக்கக்கூடிய கோட் கலர் என்ன தெரியுங்களா? ஒயிட். ஏன்னா அவங்களும் அமைதியா இருக்கணும், தான் முதல்ல அமைதியா இருக்கணும். பேஷண்ட் ஐயோ எனக்கு வலிக்குது அம்மா தாங்க முடியல அப்படி இருந்தாங்க அவங்க ஐயோ வலிக்கு டென்ஷன் எடுக்கக்கூடாது. சரி உட்காருங்க, என்ன சரியாயிடுன்னு அமைதிப்படுத்தணும் அவங்க. அதுக்கு அவங்களும் ஒயிட் கலர் போட்டிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க அந்த சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, சிஸ்டர்ஸ் அவங்களும் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? அதிகமான ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு கிரீன் இல்லைன்னா ப்ளூ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அங்க வர பேஷண்ட்டுக்கு இன்பேஷண்ட் சொல்லுவாங்க, அதாவது அட்மிட் பண்ணுவாங்க பாருங்க, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் கொடுப்பாங்க. பெட் கிளாத் கூட கிரீன் இல்லைன்னா ப்ளூ கலர் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஏன் தெரியுங்களா? ப்ளூ சட்டில் இல்ல பிரதர், ப்ளூ சட்டில்ன்றதுனால சீக்கிரம் கியூர் பண்ணணும், சீக்கிரமா ஹீலிங் நடக்கிறதுக்கான கலர். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமா. கேஎம்சி யாராவது போயிருக்கீங்களா? கேஎம்சி அப்படின்னா கீழ்பாக்கம் மெடிக்கல் எஸ், மைண்ட் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல். சரிங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அங்க போடுறவங்க ட்ரெஸ் என்ன பார்த்திருக்கீங்களா? கிரீன். சேது படம் பாத்தீங்களா? கிரீன். சேது படத்துல அவரை போய் அங்க அட்மிட் பண்ணும்போது கிரீன் கலர் போட்டிருப்பாங்க, ஒண்ணு ப்ளூ போட்டிருப்பாங்க இல்ல கிரீன் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஏன் ஒயிட் கலர் போடலாம், ரெட் கலர் போடலாம், ஆரஞ்சு கலர் போடலாம், எவ்வளவு கலர் இருக்குல்ல, ஏன் இந்த கலர் போடுறாங்க அப்படின்னா மனநிலை சரி பண்ணுவதற்கான கலர், ஹீலிங் கலர். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் கிரீனா இருக்காது, ரொம்ப லைட் கிரீனாவும் இருக்காது, மீடியம் கிரீனா இருக்கும், மீடியம் ப்ளூவா இருக்கும் எல்லாமே. சோ இதை பயன்படுத்த நமக்கு தெரியாம நமக்கு ஹீலிங் நடக்கிறது. ஹீலிங் அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்க. குணப்படுத்துதல். எதையெல்லாம் குணப்படுத்த முடியும்னா எதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் குணப்படுத்த முடியும். எதெல்லாம் சரியில்லை? முதல்ல மனநிலை. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மனநிலை தாங்க பாதிக்கப்பட்டிருக்கு. பிரதர் கேஎம்சி மீன் கோவை மெடிக்கல் சென்டர் வரும்ல பிரதர்? அது கோவையில மேடம், இது சென்னையில மேடம். இல்ல நான் அதான் சொன்னேன், கேஎம்சி அதுதான் நான் போயிருக்கேன். புரியுது. நம்ம சொல்றது இங்க. சரிங்களா? அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பேர் வச்சுக்கலாம். நான் சொல்ல கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? அது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சென்னை 10க்கு போறியான்னு கேட்பாங்க. ஏன் பிரதர்? சென்னை 10 என்னது பின்கோடு, சென்னை பின்கோடு 10 வந்து கீழ்பாக்கம். ஆமா ஆமா 10 வந்து ஆமா அதான். அதனால சென்னை 10க்கு போனா போறியா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு புரியாது, என்னப்பா சென்னை 10க்கு போறேன்னா சென்னை 10ங்கிறது கீழ்பாக்கம், பின்கோடு கீழ்பாக்குது. சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கலருமே ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியது. இப்ப நீங்க அதிகமாக எந்த கலர் விரும்புகிறீர்களோ, ஆர் உங்களுக்கு அதிகமாக எந்த கலர் கிடைக்கிறதோ, ஆர் அதிகமாக நீங்க எந்த கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த தன்மைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆர் உங்களுக்கு தேவைப்படுகிறது அர்த்தம். எந்த கலர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையோ, ரொம்ப டேமேஜா இருக்கலாம், அது ரெண்டு விதமா இருக்கலாம். பிடிக்காத கலர் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே அந்த எனர்ஜி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அது ஒத்து வராம இருக்கலாம். ரெண்டு விஷயங்க, ஒண்ணு ஒத்து வராம இருக்கலாம், இல்ல இருக்கலாம். சரிங்களா? கலர் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலருங்கிறது ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சம், லைட்னு வச்சுக்கோங்களேன். லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜிங்கிறது நம்ம எமோஷன் பாடியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது எமோஷன், நம்மளோட பிசிக்கல் பாடி எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி.
எவ்ரிதிங் எனர்ஜி பாடி. அப்ப எனர்ஜியை எனர்ஜியால சரி பண்ண முடியும். எனர்ஜி நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு பாத்தீங்களா, பிசிக்கல் பாடிக்கு ஒரு ஆரா இருக்கு, எனர்ஜி பாடி இருக்கு. இந்த உடம்புல ஒரு சக்தி இருக்கு, அதாவது அதை நம்ம இங்கிலீஷ்ல எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப இந்த சக்தி நிலை சரி வருவதற்காக, சக்தி நிலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக அது ஒரு எனர்ஜி தானே. அந்த எனர்ஜியை எந்த எனர்ஜி வச்சு சரி பண்ண முடியும்னா இன்னொரு எனர்ஜி வச்சு தான் சரி பண்ண முடியும். அந்த எனர்ஜி தான் கலர் தெரப்பி. இது தெரப்பி அப்படின்னு என்ன தெரியுங்களா, அதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நீங்களே செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது தெரப்பி. இப்ப மெடிசன் எழுதி கொடுத்தா அது டாக்டர், அது வேற. இப்ப எனர்ஜி ரிசீவ் பண்ணி எனர்ஜி கொடுத்தா ஹீலிங், அது வேற. தெரப்பிங்கிறது ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, நீங்க இதை பண்ணா இது சால்வ் ஆகும். அதாவது அதுக்கு நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடணும், இல்ல எனர்ஜி மெடிடேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு கலர் தெரப்பி எடுத்தீங்கன்னா, இந்த கலரை நீங்க அடிக்கடி பாருங்க, இந்த கலர் அதிகமா நீங்க பயன்படுத்துங்கள். அப்ப அந்த கலர் நம்ம பார்க்க நமக்குள்ள இட்ஸ் எனர்ஜி. கலர் இஸ் லைட், லைட் இஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி நமக்குள்ள வந்து சேர நம்ம அதுவாக மாறி விடுவோம். ஸ்கூல் யூனிஃபார்ம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சாண்டில் கலர், லைட் சாண்டில் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், இதெல்லாம் இருக்கும். லைட் சாண்டில் கலர், எல்லோ கலர்லாம் வந்து மெமரி நல்லா இருக்கக்கூடியது, நல்ல ஞாபக சக்தி இருக்கக்கூடியது, கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வரக்கூடியது. ப்ளூ கலர் மறுபடியும் ஹீலிங் கலர். ஒரு ஒயிட், சில ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க. எங்கேயுமே மோஸ்ட்லி டார்க் கலர் போட மாட்டாங்க ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா. நீங்க இன்னொன்று இண்டஸ்ட்ரி பாத்திருக்கீங்களா, மேனுவலா அதிகமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பாத்திருக்கீங்கன்னா அங்க வந்து அதிகமா டார்க் கலர் கொடுத்துருப்பாங்க, இல்லை காக்கி கலர் கொடுத்துருப்பாங்க. காக்கி கலருங்கிறது பிசிக்கல், என்ன சொல்றது, ப்ரௌன் கலர்னு வச்சுப்போம். ப்ரௌன் கலர் ரிலேட்டடா காக்கி கலர். அந்த காக்கி கலருங்கிறது பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடியது. ஒரு என்ன சொல்றது, ஒரு தெம்பு, தைரியம், ஏஞ்சி வா, முதல்ல செய், வேலையை செய், ஒர்க் பண்ணு அப்படின்னு கொடுக்கக்கூடியது. போலீஸும் அதனால காக்கி கலர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு கலருமே நம்ம பயன்படுத்துற கலர், நமக்கு தேவைப்படக்கூடிய கலர், நமக்கு பிடிக்காத கலர், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்கு. நமக்கு ஒரு சக்தி நிலை கொடுக்கக்கூடியது. இப்ப கலர்ங்கிறது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணா பாதிக்கக்கூடியது கிடையாது, நமக்கு ஆக்டிவேட்டும் பண்ணக்கூடியது. ஹார்மோன்ஸ சரியான முறையில் பாதுகாக்கக்கூடியது, அதாவது கரெக்டா ஒர்க் பண்ண வைக்கக்கூடியது. எமோஷனல் ஸ்டேட், மைண்ட் ஸ்டேட்டை சரி பண்ணக்கூடியது. நமக்கு என்ன வேணுமோ அங்க கரெக்டா போக்கஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இப்ப ரெட் கலர் அதிகமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர் அதிகமா பார்க்க உங்களுக்கு ஹார்ட் பீட் இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமாகும். ஒரு நிமிஷங்க சார், கிளாஸ்ல இருக்க, கூப்பிடுறேன் சார். சரி, சாரிங்க, தேங்க்ஸ்ங்க. ரெட் கலர்ங்கிறது பார்க்க ஒரு எமோஷனல் அதிகமாகும். எமோஷனல் அப்படின்னா நம்ம எந்த உணர்வுக்குள்ள இருக்கோமோ அந்த உணர்வு நிலை அதிகமாகும் ரெட் கலர் பார்க்கும்போது. அப்ப அதிகமாகுது அப்படின்னா ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ப்ளூ கலருங்கிறது நம்மள அமைதிப்படுத்தக்கூடிய கலர். ஒரு விதமா ஒரு லைட் ப்ளூ பாக்குறோம் மோஸ்ட்லி. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, கலர் தெரப்பில எப்பயுமே நம்ம ஆரம்பத்துல ஒரு தெரப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே லைட் கலரா தான் பார்க்க வேண்டும். டார்க் கலர் எதுலையுமே பார்க்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா டார்க் கலர் என்னன்னா அதோட வைப்ரேஷன் ரொம்ப அதிகம், தன்மை அதிகம். நம்ம எதற்காக பார்க்குறோமோ அது ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கனாலும் நமக்கு அது அந்த பக்கம் ப்ராப்ளம் ஆகும். புரியுதுங்களா? இப்ப கிரீன் கலர் பயன்படுத்த நம்மளோட எமோஷனல் பேலன்ஸ் ஆகும். ரொம்ப எமோஷனா இருக்கும், என்னடா அது வாழ்க்கை எப்படி இருக்கு, அது மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்குள்ள இருக்கும், ஏதோ ஒரு எமோஷனுக்குள்ள இருக்கிறோம், ஏதோ நெகட்டிவ் எமோஷன் வச்சுப்போம். சோகத்துல இருக்கிறோம், துக்கத்துல இருக்கிறோம், கவலையில இருக்கிறோம், பயம், அதுவும் ஒரு விதமான எமோஷன் தான், நெகட்டிவ் எமோஷன் தான். அப்ப கிரீன் கலர் நம்ம பயன்படுத்த கிரீன் கலர் அதிகமா பார்க்க நம்மளோட எமோஷன் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கலர் தெரப்பில பாருங்க, ஒரு கலருக்குமே ஒரு விஷயம் இருக்குது. ரெட் கலர்
நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய ஆக்ஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பாதிக்கக்கூடியது. சரிங்களா? இதை யார் அதிகமா பயன்படுத்தலாம் அப்படின்னா, லேசியா இருக்கிறவங்க, கான்பிடன்ட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, டார்க் ரெட் பார்க்க கூடாது. லைட் ரெட் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி பிங்க் கலர் பார்க்கலாம். பிங்க் கலர் ரெட் கலர் ரிலேட்டட். சரிங்களா? ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர் வந்து கிரியேட்டிவா இருக்கக்கூடிய, ஜாய்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர். சரி, இப்ப கிரியேட்டிவ், ஜாய்ஃபுல். இப்ப சாமியார்லாம் அதிகமாக ஆரஞ்சு கலர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க கிரியேட்டிவ், அங்க அங்க அந்த நிலையில அவங்க கிரியேட்டிவ். மெடிடேஷன், தவம், அதுல மகிழ்ச்சியா இருக்கணும். ஜாய்ஃபுல்னா நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே குதிச்சு துள்ளி குதிச்சு விளையாட ஜாய்ஃபுல் கிடையாது. எப்பயுமே மனசு வந்து அந்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கணும். இந்த கலர் யார் இப்ப தேவைப்படுறவங்க, யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டா, டிப்ரெஷன், டல்னஸா இருக்கிறவங்க, ரொம்ப டல்லா இருக்கு, என்னப்பா வாழ்க்கை எப்படி இருக்கு, டல்லா இருக்கிறவங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இந்த கலர் பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லோ கலர். எல்லோ கலர் வந்து ஃபோக்கஸ், கிளாரிட்டி கொடுக்கக்கூடியது. நமக்கு எது வேணுமோ அதை நோக்கி கொடுக்கக்கூடியது எல்லோ கலர். ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. யார் பயன்படுத்தலாம்னு கேட்டா, கன்ஃபியூஸா இருக்கிறவங்க. இப்ப முக்கியமா எக்ஸாம் நடக்குது, நிறைய பேருக்கு +2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 10th எக்ஸாம். இப்ப நிறைய பேர் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் பண்ண போறாங்க. அவங்க எல்லோ கலர் அதிகமா பார்க்க அவங்களுக்குள்ள அந்த கிளாரிட்டி கிடைக்கும், ஃபோக்கஸ் கிடைக்கும், ஞாபக சக்தி இருக்கும். கிரீன் கலர் பேசிக்கா ஹீலிங் கலர். அப்புறம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கலர், நம்மளோட எமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கலர். அதாவது எமோஷன் ரொம்ப டேமேஜா இருக்குன்னா அப்படின்ற அந்த மாதிரி எமோஷன்ல ரொம்ப டேமேஜா இருக்கிறவங்க இந்த கலர் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த வயலட் கலர். வயலட் கலர் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் அப்படின்னா நமது உள் உணர்வு. சரிங்களா? அது ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். யாருக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கலர் குரோத் அதிகமாக வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கலர் ஸ்பிரிச்சுவல் வயலட் கலர் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம ஆரஞ்சு தானே யூஸ் பண்ணுவோம்னு கேக்குறீங்க. வயலட் கலர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஆரஞ்சு, ஒயிட், கிரீன் இதெல்லாமே அந்தந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியது. ஒயிட் கலர். இன்னொரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்குபஞ்சரிஸ்ட், அப்புறம் இந்த ஹீலர்ஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அவங்க அதிகமா கிரீன் கலர் பயன்படுத்துவாங்க, ஹீலிங் கலர். சார் அதனாலதான் வந்து எனக்கு எஸ், யூ ஆர் ரைட். நீங்க அதனாலதான் அதிகமா உங்களுக்கே தெரியாம நீங்க கிரீன் கலர் நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. ஒயிட் கலர் ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடியது, ஒரு அமைதியா செட்டிலா வைக்கக்கூடியது. யாருக்கெல்லாம் ரொம்ப திங்கிங் ஓவரா இருக்கோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. சார் அதனாலதான் நான் சொன்னேன்லங்க சார், ஈரோட்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு வந்து கிரீன் கலரா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சார். உண்மைதான் மேடம், கரெக்ட். நான் பிங்க் பிடிக்கும், ஆனா எனக்கு கிரீன் தான் அதிகமா அமையுதுன்னு சொல்லியிருந்தேன்லங்க சார். கரெக்ட் மேடம். ஓகே. அது தானாக உங்களுக்கு அமையுது. சரிங்களா? சோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்த வயலட் கலர் வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கலர், இன்ட்யூஷன் கலர். இன்ட்யூஷன் அதிகப்படுத்தக்கூடிய கலர். ஒயிட் கலர் ரொம்ப அமைதியான இருக்கக்கூடிய கலர். யார் அதிகம் ஒயிட் கலர் பயன்படுத்தலாம்னா, ரொம்ப திங்க் பண்றாங்க இல்லைங்க, ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா திங்க் பண்றவங்க ஒயிட் கலர் பயன்படுத்தலாம். அதனால ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் ஒயிட் கலர் வச்சிருக்காங்க. ஏன் ஒயிட் கலர் வச்சிருக்காங்க? அவங்க வந்து என்னடா லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சரியாகுமா சரியாகாது, என்ன பண்றது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்ப நிலை மனநிலையில இருப்பாங்க. அவங்க இந்த ஓவர் திங்கிங் இந்த கலர் ஒயிட் கலர் பயன்படுத்த பார்க்க அவங்களுக்குள்ள மனநிலை பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ ஒரு இது பண்ணி பார்க்கலாமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா எல்லாருமே? நீங்க எதையுமே நீங்க நினைக்க வேண்டாம், எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும், எதையுமே நினைக்க வேண்டாம். சரிங்களா? நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, அமைதியா கண்களை மூடி உட்காந்துக்கோங்க.
அமைதியா நேர நிமிந்து கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் பண்ணுங்க. டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் பண்ணுங்க. அமைதியா ரிலாக்ஸா உட்காருங்க. இப்ப நீங்க எதையும் கற்பனை பண்ண வேண்டாம். உங்களை சுத்தி உங்களுக்குள்ள என்ன கலர் உங்களை வந்து ஃபீல் பண்ணுது, ஆர் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து என்ன ஃபீல் பண்ணுது, அது மூச்சு காத்தோட கலரோ இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கலரோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வளரக்கூடிய கலரோ ஏதோ ஒரு கலர், என்ன கலர் வருதுன்னு பாருங்க. நீங்க எதையுமே கற்பனை பண்ணாதீங்க. அமைதியா ரிலாக்ஸா என்ன கலர் உங்ககிட்ட வருது. சார் எனக்கு எந்த கலரும் வரல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரதர் கோல்டன் கலர் வருது. சரி மேடம், சூப்பர். சொல்றேன் மேடம், கோல்டன் கலர் என்ன சொல்றேன். அமைதியா ரிலாக்ஸா என்ன கலர் வருதுன்னு கவனிங்க. சார் ஆரஞ்சு கலர் வருதுங்க சார். ஓகே மேடம், சூப்பர். சார் எல்லோ கலர். எல்லோ கலர் வருது. என்ன நான் இன்னைக்கு எல்லோ பேக் எடுத்தேன் சார், அதனால ஓகே ஓகே மேடம். சார் கோவிந்தராஜன் சார் ஆகாய கலரும் இல்லாம கிரே கலரும் இல்லாம ஒரு மாதிரி வருதுங்க. ஓகே ஓகே மேடம். பிளாக் கலர் வருது. பிளாக் கலர் வருது. ஓகே சார் எல்லோ கலர் சார். எல்லோ கலர் வருது. சூப்பர் மேடம். மைல்டு எல்லோ. மைல்டு எல்லோ வருது. ஓகே, மைல்டு எல்லோ, கோல்டன் கலர். சார் எல்லோ கலர் சார். எல்லோ கலர் வருது. சூப்பர் சார் எனக்கு கிரீன் கலர் வருது சார். கிரீன் கலர் வருது. அருமை சார். சார் பிங்க் கலருங்க சார். வாழ்க வளமுடன். பிங்க் கலரா? என்ன மேடம் சொன்னீங்க? பிங்க் கலருங்க சார். பிங்க் கலர். ஓகே. சாண்டல். சாண்டல் கலர் வருது. வாழ்க வளமுடன் மேடம். லைட் ஒயிட் பிங்க் மாதிரி, அந்த மாதிரி. ஒயிட் அண்ட் பிங்க். ஓகே சூப்பர். டார்க் பிங்க், கோல்டன் கலர். டார்க் கிரீன். டார்க் கிரீன். சந்தன கலர் சார். சந்தன கலர். இப்ப இதுல கோல்டன் கலர் சார். கோல்டன் கலர். சூப்பர். இதுல பாத்தீங்கன்னா ரெட்டுங்கிறது ரெட், ஆரஞ்சு, டார்க் பிரவுன். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெட் கலர் ஓரியன்டா வரக்கூடியது. சாரி, ரெட் கலர்ல இந்த ரெட் ஆரஞ்சு வராது. ரெட் கலர், பிங்க் கலர், இதெல்லாம் வந்து ரெட் கலர் ஓரியன்டா, டார்க் பிரவுன்லாம் ரெட் கலர் ஓரியன்டா வரக்கூடியது. ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, இதெல்லாம் ஆரஞ்சு கலர். எல்லோ கலர், லைட் எல்லோ கலர், டார்க் எல்லோ கலர், கோல்டன் கலர், இதெல்லாமே எல்லோ கலர் சம்பந்தப்பட்டது. லைட் கிரீன், டார்க் கிரீன், ரொம்ப டார்க் கிரீன், இதெல்லாம் வந்து கிரீன். ப்ளூ கலருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, இது மாதிரி. வயலட்டுங்கிறது வயலட், இண்டிகோ கலர், இது எல்லாமே வரக்கூடியது. ஒயிட் எல்லாருக்கும் தெரியும், ஒயிட், லைட் பிங்க், லைட் கிரீன், ஆப்பிள் கிரீன், இதெல்லாமே காம்பினேஷன். சரிங்களா? இதுல பிளாக் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. பிளாக் கலருங்கிறது வந்து யாருக்கு அந்த பிளாக் கலர் வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபீல் ஆகிற மாதிரி வரும்னு பார்த்தா, ரொம்ப நெகட்டிவ் எமோஷனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாக் கலர் அதிகமாக வரும். சரி, யாரும் பிளாக் எந்த கலரும் வரல சார். உங்களுக்கு எந்த கலரும் வரலீங்களா? சரி, ஓகே மேடம். இப்ப நீங்க பேக்ரவுண்ட் உங்களுக்கு நாய்ஸ் அந்த இதுல உட்காந்து நீங்க பண்ண முடியுமா, இல்ல சைலண்டான இடத்துல இருந்து உட்காந்து பண்ண முடியும்னா வாங்க. இல்ல கொஞ்சம் சவுண்ட் இருக்கு. ஓகே மேடம். ஓகே, புரியுது. சரி, பார்ப்போம். என்னன்றது பார்ப்போம் மேடம். உங்களுக்கு ஏன் இந்த கலர் வரலன்னு ஒரே ஒரு நிமிஷங்க. வாழ்க்கை மேடம்.
சர்வா மேடம் ஒரு கிளாஸ்ல இருக்க கூப்பிட்டுங்களா மேடம்? ஓகே, இப்ப ஒரு கலருக்குமே ஒரு தன்மை இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுகிறதோ நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க. உங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கு, மனசுல ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுக்கு இப்ப எந்த கலர் பிடிச்சிருக்கு. செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கல. மேபி சம்டைம்ஸ் டெய்லி கூட மாறலாம். இப்ப யூனிஃபார்ம் போட்டு யூஸ் பண்றவங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆபீஸ் போறவங்க யூனிஃபார்ம் போடுறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீங்க காலைல எழுந்திரிச்சோன்னே அப்படியே ட்ரெஸ் பார்ப்பீங்க, ஒரு 12 கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 கலர் இந்த கலர் நீங்க போட்டுலான்னு திடீர்னு எடுப்பீங்க. எடுத்து அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி ரெடி பண்ணிட்டு போட்டு நீங்க பாட்டு கிளம்பிடுவீங்க. ஏன் அந்த கலரை நீங்க போட்டீங்க? அன்னைக்கு உங்களுக்கு அந்த கலர் தேவை. சிலர் பாத்தீங்கன்னா 2-3 நாளைக்கு தொடர்ந்து ஒரே கலரா போடுவாங்க. ஆபீஸ்ல போன கூட கேட்பாங்க, என்னப்பா 3 நாள் ஒரே ப்ளூ கலரா போட்டு வர, இல்ல எல்லோ கலரா போட்டு வர அப்படின்னு கூட கேட்பாங்க. நமக்கு தெரியாம நம்ம சில சமயங்களும் இப்ப கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஏதோ ஒரு கலர் எடுத்துட்டு போட்டு போவோம். நம்ம கிட்ட நல்ல சட்டை ஒரு 4-5 கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த கலர் எடுக்கணும்? நம்ம இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணுவோம். நாளைக்கு காலையில நம்ம அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் சுடிதார் எடுத்து போட்டுக்கலாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஆனா காலையில எழுந்திரிச்சா வேற கலர் எடுத்து போட்டுப்பீங்க. ஒரு நாளுமே சம்டைம்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த கலர் ட்ரெஸ் பிடிக்காது. ஓகேங்களா? ஏன் அது பிடிக்கல? எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த கலர் ஏன் போடுறோம்? பிளாக் கலர் ரொம்ப ரொம்ப அருமையான கலர். பிளாக் கலர் என்ன அப்படின்னு கேட்டா, எதை நாம் திங்க் பண்றோமோ அதை அதிகப்படுத்தக்கூடிய கலர் பிளாக் கலர். அப்சர்வ் பண்ணக்கூடிய கலர் பிளாக் கலர். குயிக் அப்சர்வர் இல்ல பிரதர்? என்னங்க? குயிக்கா அப்சர்வ் பண்ணிடுங்க. குயிக்கா அப்சர்வ் பண்ணக்கூடிய கலர் வாட் எவர் இட் இஸ். இப்ப நீங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னா அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ஐயா, வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் போது என்ன மாற்றங்கள் ஐயா நடைபெறும்? வெள்ளை நிறம் அதிகமா பயன்படுத்தும் போது மனசுல ஒரு அமைதி கிடைக்கும், பொறுமையா இருக்க ஆரம்பிப்போம், எமோஷனல் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் சுபகாரியங்களுக்கு அதிகமா பாத்தீங்கன்னாக்க ஆடவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இந்த மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. ஆமாங்க சார். அதுதான் கேட்டேனுங்க ஐயா. ஓகே, அது எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா மனசு அமைதிக்காகத்தான். பிரைட்டா இருக்கக்கூடியது, பளிச்சுன்னு இருக்கக்கூடியது, இதுல ஒரு அமைதி கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்றவங்க நிறைய ஆடவர்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ஒயிட் ஷர்ட் போட்டு வருவாங்க, பேண்ட் நிறைய கலர் போடுவாங்க. ஒயிட் ஷர்ட் போடும்போது அவங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும், பொறுமையா இருப்பாங்க. இப்ப அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் போடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு அரசியல்வாதியை பார்த்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. எல்லா கலரும் அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது, எல்லா கமெண்ட்டுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொறுமையா இருக்கும். அந்த அமைதித்தன்மை, பொறுமை. அதுக்காக நிறைய பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் ஒயிட் கலர் ஷர்ட் போடுவாங்க அதிகமா. ஒயிட் கலர் என்ன அப்படின்னு கேட்டா அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர். பிளாக் அப்சர்வ் பண்ணக்கூடிய கலர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனுக்கும் அப்சர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது அட்ராக்ட் பண்ண நிறைய விஷயத்த, அது அப்சர்வ் பண்ணக்கூடியது. அப்சர்வ் பண்ணி தனக்குள்ள வச்சுக்க கூடியது. எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளத்தை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இல்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு எப்ப ப்ராப்ளத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் அதிகமாகும். கோவம் அதிகமாகும். இது ஒயிட் கலர்னா எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளுக்குள்ள எடுத்துக்காது, வெளியிலையும் கொடுக்காது, அப்படியே பேலன்ஸ் பண்ணி விட்டுறக்கூடிய கலர்.
ஸோ கலருங்கிறது நம்ம யூஸ் பண்ற கலருங்கிறது ஒண்ணுமே ஒரு வேல்யூபிள் கொண்டது. இது வந்து நம்ம இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். இந்த கலருங்கிறது நம்ம லைஃப்ல எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், நம்ம எப்படிலாம் பயன்படுத்த முடியும், ஏன் அது ஒரு கலருக்கும் இன்னும் டெப்தா நம்ம போய் பார்ப்போம். இப்ப சொன்னது வந்து சாதாரண ஒரு 10% கூட 5% வச்சுக்கோங்களேன். அந்த கலர் தெரப்பியோட 5% இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. கலர் தெரப்பி பத்தி நம்மளுடைய ஊர்ல இப்ப வந்து நம்மளோட ஆர்கன்ஸோட இதுக்கும் நம்ம அந்த கலர் யூஸ் பண்ணலாமாங்க சார்? நிச்சயமா மேடம். நம்ம இப்ப ஹீலிங் பண்றோம் இல்லைங்க சார், அதுல வந்து நம்ம உள்ள ஆர்கன்ஸ் நம்ம ஏதாவது நம்ம எனர்ஜி லெவல்ல கம்மியா இருக்கிறப்போ அதை நம்ம வந்து ஹீலிங் மூலியமா தூண்டி விடுவோம் இல்லைங்க சார். அப்போ வந்து நம்ம அந்த கலர் அப்போ வந்து அதுல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க அதிகமா ரெட் கலர் யூஸ் பண்றவங்களா, இல்ல ரெட்டு அது ரிலேட்டடான கலர், டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்றவங்க, டார்க் ப்ரௌன் ரெட் இந்த மாதிரி ரிலேட்டடா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேளுங்க. இல்ல ரெட் கலர் பிடிக்காதான்னு கேளுங்க. ஒண்ணு ரெட் கலர் ரொம்ப பிடிச்சி பார்ப்பாங்க, இல்ல ரொம்ப சுத்தமா பிடிக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மைல்டு பிங்க் கலர், மைல்டு கிரீன் இந்த மாதிரி அதிகமா பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் கலர் இருக்கு. அது நம்ம கலர் தெரப்பி இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க சார். ஓகே, நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம். ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்த நமக்கு தெரியவே சில விஷயம் நிறைய நம்மளை மாத்தி விட்டுரும். கலர் தெரப்பியில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தா நமக்கு தெரியாம நம்மளை மாத்தி விட்டுரும். இதனாலதான் மாறிச்சே நமக்கு தெரியாது. எப்படி ஹீலிங் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? நீங்க ஹீலர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹீலிங் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அக்குபஞ்சர் கொடுப்பாங்க, ரேக்கி கொடுப்பாங்க, பிராணிக் ஹீலிங் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஹீலிங் கொடுப்பாங்க. ஆனா அந்த கிளைண்ட்டுக்கு அது குணமாகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. 4 நாள் கழிச்சு வந்து பார்ப்பாங்க, என்ன சார் 2 நாள் ஆளை காணும்? ஆமா சார், நான் 4 நாள் விடுவாங்க, தலைவலி வந்து பார்த்தேன்ல, தலைவலி இப்ப சரியாயிடுச்சு சார், அதான் எனக்கு வரல அப்படிம்பாங்க. ஏன் சரியாச்சு, எப்படி சரியாச்சு தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரிதான் கலர் தெரப்பியும் நமக்கு தெரியாமையே நமக்குள்ள எனர்ஜி லெவல் இம்பாக்ட் பண்ணி நம்மளை மாற்றக்கூடியது. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இப்ப சிலர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. சிலர் வந்து ஜாதகம் ஜோதிடப்படி நீங்க இருக்கிற வீட மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு லொகேஷன், டைரக்ஷன், கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய வீடு அந்த மாதிரி இருக்க வேண்டியதை மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீலிங் வரவங்களும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சிலர்கிட்ட சொல்லுவோம், நீங்க இருக்கிற வீடை மாத்துங்கன்னு சொல்லுவோம். நான் பல வருஷமா அந்த வீட்டுல தாங்க இருக்கேன், என் சொந்த வீடுங்க, எங்க பரம்பரையா இருக்கிற வீடு நான் மாத்த முடியாது. சரிங்களா? இதற்கு வேற என்ன பண்ணலாம்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, மாத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த வீட்டை இடிச்சுட்டு கட்ட முடியாது. அதுக்கு பேசாம வேற வீடியோ கட்டிட்டு போயிடலாம். அந்த வீட்டுல மாடிஃபை பண்ண முடியாது, வாஸ்து சாஸ்திரப்பட்டு அதை இதை பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ ஆர் என்ன ப்ராப்ளம் நமக்கு தெரியும்ல. இப்ப கலர் தெரப்பி நம்ம படிக்கிறோம், அதுல என்ன ப்ராப்ளம் தெரியும் நமக்கு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான கலர் எதுவோ அந்த கலர் பெயிண்டிங் அவங்க வீட்டுல அடிக்க சொன்னீங்கன்னா கூட அது கொஞ்சம் ரெமிடி கொடுக்கும், பலன் கொடுக்கும், சால்வ் ஆகும் அவங்களுக்கு ப்ராப்ளம். அதாவது வீடை மாத்தினா 100% சால்வ் ஆகும். இந்த மாதிரி கலர் பெயிண்ட் அந்த மாதிரி மாற்றும் போது அவங்களுக்கு நிச்சயமாக 50 to 75% ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரிங்களா? அது மொத்தமா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ரெமிடி கிடைக்கட்டுமே. சிலருக்கு கம்ப்ளீட்டா கூட சால்வ் ஆகும் பெயிண்ட் மாற்றும் போது. இப்ப ரீசெண்டா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் டார்க் கலர், ஒரு பக்கம் லைட் கலர், ஒரு பக்கம் ஃபுல்லா டார்க், அந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் மாத்தி அடிக்கிறாங்க பாருங்க. அதுவும் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒத்து வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காமன் கலர் அடிக்கணும். நம்ம வீட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அது என்ன சொல்லுங்க, என்ன கலர் அடிப்பாங்க எல்லார் வீட்லயுமே? ப்ளூ மாதிரி, லைட் ப்ளூ மாதிரி.
சுண்ணாம்பு கலர் மாதிரி மேக்ஸிமம் ஒயிட் கலர் அடிப்பாங்க. ஒயிட் கலர் தான் சார் கரெக்ட். அடிப்பாங்க. எல்லார் வீட்லயும் வெள்ளை அடித்தல் தான் வெள்ளை அடி சுண்ணாம்புமே ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி தான் பிரதர் அடிப்பாங்க. வெள்ளை அடித்தல்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சிங்களான்னு கேட்பாங்க. பெயிண்ட் அடிச்சிங்களான்னு இப்பதான் மாத்திட்டு நம்ம. வெள்ளை அடித்தல் அதுல லைட் ப்ளூ கலர் சேர்த்துப்பாங்க. எதுக்கான பியூர் இப்ப வரையும் பிரதர் விருதுநகர் அருப்புக்கோட்டை சைட்லாம் பொங்கலுக்கு யாரா இருந்தாலும் அடிப்பாங்க பிரதர். பணம் இருக்கு இல்லன்றதை தாண்டி. எஸ் ஒயிட் கலர் தான் அடிக்கிறாங்க. ஏன் ஒயிட் கலர் அடிச்சாங்க? இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, நிறைய கலர் கலரா கொண்டு வந்துட்டு அதுலயே ஷேட்லாம் கொண்டு வந்தாங்க. 250 ஷேடு 400 ஷேடு 500 ஷேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிசினஸ் ஓரியன்டானது அதெல்லாம். ஆனா நம்ம பரம்பரையா வந்தது வெள்ளை அடித்தல். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒயிட் அடிச்சா வந்து சீக்கிரம் அழுக்காயிடுதுன்னு சொல்லி டார்க் கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மனநிலையை மாற்றுகிறது. ஏன் ஒயிட் அடிச்சாங்க அப்படின்னா அந்த காலத்துல கலர் இல்லாமலாம் கிடையாதுங்க. நீங்க பழைய காலத்து கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல பாத்தீங்கன்னா மேல இந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நிறைய பொம்மைலாம் வரைஞ்சு கலர் அடிச்சிருப்பாங்க. இது ராஜா காலத்துல கட்டினது, அதுக்கு முன்னாடி கட்டினதுலே. அதெல்லாம் இயற்கையான கலர் இன்னமும் அப்படியே அழியாம இருக்கும். புரியுதுங்களா? சரிங்களா? அந்த காலத்துல ஏன் ஒயிட் அடிச்சாங்கன்னா எல்லாரோட மனநிலையும் ஒரே பேலன்ஸாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தவங்க கிரீன் கலர் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தவங்க ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கு, தேவைப்படுகிறது. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒருத்தர் ஒரு கலர், எனக்கு லைட் எல்லோ தெரியுதுங்க, எனக்கு லைட் ப்ளூ வந்துச்சுங்க, எனக்கு வந்து கிரீன் கலர் வந்துச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இப்ப நீங்க 3 பேர் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுங்க சார். ஓகே இப்ப தெளிவா கேக்குதுங்களா? இப்ப கிளியரா இருக்குங்களா? ஓகே இப்ப எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க நீங்க, அப்படின்னா என்ன கலர் அடிப்பீங்க? ஒயிட் காமனான கலர். சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடியது ஒயிட் கலர், அதுல இருந்து தெரியக்கூடாது 7 கலர். அந்த 7ல இருந்து தான் நம்ம டார்க் ஷேடு லைட் ஷேடு எல்லாமே ஷேடா மாத்திக்கிறோம். அந்த 7 தான் 12 மாத்திக்கிறோம். 12 இப்ப 24 கலர் வந்துச்சு, நிறைய கலர் வந்திருக்கு. புளோரசன் கலர்லாம் இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கலருமே நமக்கு ஒரு விஷயத்த தரக்கூடியது. அதுக்குன்னு எல்லாருமே காமனா ஒயிட் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இப்ப நீங்க கண்மூடி உட்காந்தோன்னா நீங்க எதையுமே கற்பனை பண்ணல, எதையுமே திங்க் பண்ணல, எதையுமே யோசிக்கல. உங்களுக்குள்ள ஒரு கலர் வந்துச்சு பாத்தீங்களா, உங்களை சுத்தி ஒரு கலர். உங்களுக்கு இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க எந்த கலருமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். அப்ப அந்த கலருங்கிறது நமக்குள்ள வந்து சேரக்கூடிய கலருங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு சிம்பிள் டெக்னிக் ஒன்று சொல்லித்தராங்க இந்த கிளாஸ்லயே. விப்ஜிஆர் கலர் தெரியுங்களா இருக்காது? விப்ஜிஆர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். Violet. Violet. For violet. I for indigo. Indigo. B for blue. Blue. C for green. Green. G for green. Yes. Y for O for yellow. orange. Orange. O for orange. R for red. R for red. Red. Y for yellow. நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி காலையில ஏந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் தான் கண்ண மூடி உட்காந்து ஒரு அழகான மைல்டு ரெட் கலர், நீங்க பார்க்கணும் கூட அவசியம் இல்லை, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணுங்க, விஷுவல் பண்ணுங்க. ஒரு அழகான மைல்டு ரெட் கலர் அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லா பரவுறாங்க. கீழே இருந்து மேல வரணும். இது சக்கராஸோட சம்மந்தப்பட்டது. நம்ம கலர் தெரப்பி அந்த கிளாஸ்ல வந்து சக்கராஸ் கலர் தெர எல்லாமே படிப்போம். எந்தெந்த சக்கராஸ்க்கு என்னென்ன எமோஷனுக்கு, பிசிக்கல் பாடிக்கு, ஃபைனான்ஸுக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம் அதுல கலர்ல. இப்ப பேசிக்கா நம்ம இந்த பிராக்டிஸ் மட்டும் கத்துப்போம் இந்த கிளாஸ்ல. சரிங்களா? ஒரு அழகான ரெட் கலர் அப்படியே நமக்குள்ள வந்து சேர்றாங்க. நம்ம உடம்புல ஆர்கனுக்குள்ள போறாங்க. ரெட் கலர் அழகா இருக்காங்க. சூப்பர். உடம்பு சரி. அடுத்தது ரெட்டுக்கு அப்புறம் மேல இருக்குது என்ன கலர்? ஆரஞ்சு. விப்ஜிஆர் ஓஆர் தானே, அப்ப அதுக்கு மேல இருக்குது ஆரஞ்சு. அப்ப அழகான ஆரஞ்சு கலர், லைட் மைல்டு கலர், நல்ல அழகான ஆரஞ்சு கலர் நமக்குள்ள வந்து சேர்றாங்க.
நம்ம உடம்புக்குள்ள அப்படியே உள்ள வந்து சேர்றாங்க. நம்ம ஆறா பாடி எனர்ஜி பாடிக்குள்ள அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் வந்து சேர்றாங்க. அடுத்தது எல்லோ கலர், ஒரு அழகான எல்லோ கலர், நல்ல சூப்பரான கோல்டன் எல்லோ கலர்னு வச்சுப்போம். அதான் நல்லா ஷைனிங் பல பலன்னு இருக்குமா, கோல்டன் எல்லோ கலர் நமக்குள்ள வந்து சேர்றாங்க, நமக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம எனர்ஜி பாடி, நம்ம பிசிக்கல் பாடிக்குள்ள அப்படியே வராங்க. அடுத்தது கிரீன், ஒரு அழகான மைல்டு கிரீன், ஒரு அழகான சூப்பரான நமக்கு பிடிச்ச கிரீன், பார்த்தாலும் பிளசண்டா இருக்கும் எல்லா கலருமே, பிளசன்ட் கிரீன். அந்த கிரீன் அப்படியே நமக்குள்ள வந்து சேர்றாங்க, நமக்குள்ள அப்படியே சூப்பரா வந்து இறங்குறாங்க நமக்கு உடம்புக்குள்ள எனர்ஜி பாடிக்குள்ள. அடுத்தது கிரீனுக்கு அப்புறம் அடுத்தது என்ன கலர், ப்ளூ கலர், ஒரு அழகான மைல்டு ப்ளூ கலர் நமக்குள்ள வந்து சேர்றாங்க நம்ம எனர்ஜி பாடிக்குள்ள. அடுத்தது இண்டிகோ கலர், அடுத்தது வயலட் கலர். ஒரு கலர் நம்ம கிட்ட வந்து சேர 5 மினிட்ஸ் போதுங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ். நீங்க கலர் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் கூட இல்லை. நம்ம கலர் தெரப்பில என்னென்ன கத்துப்போம்னா, நம்ம யூஸ் பண்ற பெட்டோட கலர் என்னவா இருக்கணும், பெட்டோட பெட் ஸ்ப்ரெட் போடுவாங்க பாருங்க, பில்லோ கவர் என்னவா இருக்கணும், நம்ம அதிகமா அதை நம்ம பார்க்கல. நம்ம தூங்கும்போது கண்ண மூடிட்டு தூங்க போறோம், ஆனா எந்த கலர்ல நம்ம அதிகமா படுத்திருக்கோமோ அந்த கலரோட எல்லாமே ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி நம்மள என்ன பண்ணுது, அதுவும் நமக்கு என்ன சொல்றது, நம்ம வந்து தாக்கக்கூடிய பாதிக்கக்கூடியன்னு சொல்லலாம். பாதிக்கான கெட்ட விஷயமா கிடையாது, நமக்கு அதோட தன்மை கிடைக்கும். அப்ப டெய்லி கண்ணை மூடிட்டு காலையில எழுந்திரிச்சு உட்காந்தோடனே இந்த கலர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கலர்ஸ் அப்படியே இமேஜின் விஷுவல் பண்ணிட்டு நீங்க படுத்து தூங்கி பாருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்க. சார் அப்ப பில்லோ கவர் எல்லாம் வந்து மைல்டா லைட் கலர் தான் போடணுமாங்க சார்? ஆமா, பில்லோ கவர் நீங்க யூஸ் பண்ற பில்லோ கவர்ல இருந்து, நீங்க யூஸ் பண்ற பெட் ஸ்ப்ரெட்ல இருந்து, நம்ம கண்ணை மூடி தூங்கினாலும் நம்ம அது மேலதான் படுத்திருக்கோம், அந்த கலர் நம்மள வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது. நீங்க என்ன கலர் பயன்படுத்துறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில எழுந்திரிச்சோன்னு 5 நிமிஷம் உட்காந்து இந்த 7 கலர், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட், ஒரு கலரா நம்ம பிசிக்கல் பாடிக்குள்ளயும் நம்ம எனர்ஜி பாடிக்குள்ளயும் அப்படியே மைல்டு கலர் வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து அதை இமேஜின் பண்ணி கிரியேட் பண்ணி விஷுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில எழுந்து உங்க வேலையை பாருங்க. நைட் தூங்கும்போது அந்த கலர் பார்த்துட்டு தூங்குங்க, அந்த விஷுவல் பண்ணிட்டு தூங்குங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு நீங்க பாருங்க. ஒரு வாரம் பண்ணாலே நல்ல மாற்றம் இருக்கும். நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய மாற்றம் இருக்கும். அப்ப இதுக்கு நீங்க கண்ண மூடி உட்காந்து அதை விஷுவல் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? உங்களுக்கு கலர் தெரப்பிக்கு ட்ரெஸ் வாங்க சொல்லல, துணி வாங்க சொல்லல, கலர் பேப்பர் ஒட்டுங்கன்னு சொல்லல, வீட்டை பெயிண்ட மாத்துங்கன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. நீங்க இந்த கலர், அதாவது தெரப்பி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன கலர் எடுத்தா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், தெரப்பி கொடுக்கலாம். எப்ப நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட்டா தெரியும் போது, நம்ம அந்த கலர் தெரப்பியில கிளாஸ்ல நம்ம கத்துக்கிட்ட பிறகு நம்ம தெரப்பி கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட 2 hours கிளாஸ் இருக்கும். அது நமக்கு மொத்தம் 3, அதாவது 6 hours கிளாஸ். அது கலர் தெரப்பிக்கு மட்டும் 6 hours கிளாஸ் இருக்கும். இப்ப இது 1 மணி நேரத்திலேயே இவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா கலர் தெரப்பி கிளாஸ் வந்தா எவ்வளவு விஷயம் கத்துக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்க சார், ஒரு டவுட்டுங்க சார். கேளுங்க மேடம். இப்போ டேஸ்க்கும் கலருக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்காங்க சார்? இப்ப சாட்டர்டே பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம், வெனஸ்டே கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா மேடம், கிரகங்களுக்கான கலர் அது. ஒரு கிரகமும் ஒரு கலர். ஓகே சார், அது வந்து யூஸ் ஆகுமாங்க சார்? நம்ம நிச்சயமா மேடம், அந்த கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ட்ரெஸ் போடுறது. எஸ், அந்த கலர் போடும்போது நமக்கு அந்த கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கும். ஓகே சார். சோ இப்ப கலர் தெரப்பி நீங்க கேட்டது அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுல என்னன்னா, நீங்க கலர் தெரப்பியில ஒரு கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். அதை இப்ப ஜாதகம் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நீச்சமா இருக்கு, உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் பிடிக்காது. சம்டைம்ஸ் நீங்க அந்த கலர் பயன்படுத்தவே மாட்டீங்க, உங்ககிட்ட அந்த கலரே இருக்காது, கலர் ட்ரெஸ்ஸே இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு ஜாதகத்துல போய் பார்ப்பீங்க. இந்த கிரகம் வந்து நீங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணி இந்த கோயில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட கலர் நிறைய வச்சிருப்பீங்க நீங்க. ஓகே ஓகேங்க சார். பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூட்சமா நம்ம இயங்குறாங்க. நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ நமக்கு தெரியாம அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர், சொல்லுங்க மேடம். சனி தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ப்ளூ கலரை நம்ம ரிசீவ் பண்ணணுமா? ப்ளூ ஆர் பிளாக்? சனி தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமா ப்ளூ ஆர் பிளாக் ரிசீவ் பண்ணுங்க. ப்ளூ பண்ணுங்க, ப்ளூ மைல்டு ப்ளூ ரிசீவ் பண்ணுங்க. அதுவும் டார்க் ப்ளூ தானே மேடம்? சாரி சார். ஆமா, டார்க் ப்ளூ தான் நீங்க சொல்றது கரெக்ட். சனி பகவானாலே டார்க் ப்ளூ தான். ஆனா டார்க் ப்ளூ ரிசீவ் பண்ணா அதோட ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால கலர் தெரப்பியை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்துல நீங்க பண்ண வேண்டியது மைல்டு கலர் தான் பண்ணணும். மைல்டு கலர் பண்ண நமக்கு பேலன்ஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா டார்க்கு வைக்கலாம். அதே மாதிரி சனி தசை நடந்துகிட்டு இருக்குனாலும் கிரகத்தினுடைய பிரபாவம் நமக்கு கம்மியா இருக்குமா? எதுங்க? சனி தசையுடைய பிரபாவம் வந்து நமக்கு குறைச்சி காட்டுமா? குறைச்சி காட்டுமா? பிரபாகத்தை கேக்குறாங்க. புரியுது. அது குறைச்சி காட்டுமானா உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் தெரியும். இப்ப நீங்க கண்ண மூடி உட்காந்தீங்க, உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க கண்ண மூடி உட்காந்தீங்க, உங்களுக்கு என்ன கலர் வந்துச்சு தானா? ப்ளூ தான் வச்சுங்களா? அப்ப உங்களுக்கு தேவைப்படுகிறது அர்த்தம். அப்ப அந்த ப்ளூ கலர் ரிசீவ் பண்ண உங்களுக்கு அந்த எந்த கிரகமும் நமக்கு கெட்டது பண்றது கிடையாது. எல்லா கிரகமும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சனி பகவான் நம்ம கர்மா கிளியர் பண்ணி வர்றாரு. சரிங்களா? அப்ப ஈஸியா கிளியர் ஆகும், ஸ்மூத்தா இருக்கும் நம்ம லைஃப். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்து தலைப்பாக எடுப்பு வச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அது மாதிரி பெரிய ப்ராப்ளமா வர வேண்டியது நார்மலா சின்னதா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது காலில் சின்ன அடிப்படை ரத்தம் வந்துடும், அவ்வளவுதான். சின்ன அடியா போட்டுரும். சில சமயம் வீட்ல எலக்ட்ரிக் ஒர்க், இந்த பிளம்பிங் ஒர்க் கூட அது சொல்லுவாங்க பிரதர். அதை இது டேலி பண்ணுதுன்னு. கர்மா டேலி பண்றது. அது செலவு வைக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து செலவு வைக்கணும். ப்ராப்ளத்தை கொடுத்து செலவு வச்சிருவாங்க, சிம்பிளா முடிச்சு விடுவாங்க. சார் சொல்லுங்க சார். அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணலாம் சார்? இந்த மாதிரி கலர். ஒரு அடிக்ஷன் டிஃப்ரெண்ட் அடிக்ஷன் இருக்கு. ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கு, டொபாக்கோ அடிக்ஷன் இருக்கு, மொபைல் பாக்குறது ஒரு அடிக்ஷனா இருக்குது. ஓகே ஓகே. ஒரு அடிக்ஷனுக்கு ஒரு கலர் பார்க்கணும் சார். சார் இப்ப ஆல்கஹால்ல இருந்து ரிலீஸ் ஆகுறனா என்ன கலர் யூஸ் பண்ணணும் சார்? கிரீன் பார்க்கணும் மேடம். ஓகே. மொபைலுங்க சார்? இப்படியே இல்ல கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் கிளாஸ்ல என்ன மேடம் எடுக்கிறது? ரொம்ப நல்ல கொஸ்டின். இப்படி இன்னொரு 4 மணி நேரம் போச்சு, எல்லா கிளாஸும் மொத்தமா எடுத்துடலாம் போல இருக்கு. மொத்தமா 10 hours கம்ப்ளீட் பண்ணிடலாம் பிரதர். சார் மொபைல் அடிக்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். யாரு உங்களுக்கான? உங்களுக்கே தேவைப்படுற மொபைல் அடிக்ஷன்? ஆமாங்க சார். ரீல்ஸுக்குள்ள போனோம்னா 4 மணி நேரம் ஆயிடுது சார். காலையில 10 மணிக்கு போனா 1 மணிக்கு தான் சார் வெளில வர மாதிரி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா செல்ல தூக்கி ஓரமா வச்சிருங்க, ஆஃப் பண்ணி. ஓகே, மொபைல் அடிக்ஷன் நீங்க எல்லோ கலர் பாருங்க. ஓகேங்க சார். எல்லோ கலர் ட்ரெஸ் பயன்படுத்துங்க. எல்லோ கலர் நீங்க அதிகமா பாக்குறவங்க என்னங்க? எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க சார். ஆமா, எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். எல்லோ கலர் அதிகமா பாருங்க. ஒரு எல்லோ சார்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க எங்க அதிகமா பாப்பீங்களோ, இப்ப நீங்க உட்காந்து ஒரு லேப்டாப்ல ஒர்க் பண்றீங்களா, வேற எங்கேயாவது பாக்குறீங்கன்னா நீங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னா எல்லோ கலர் பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. காலையில எழுந்திரிச்சோன்னா எல்லோ கலர் எனர்ஜி ரிசீவ் பண்ண மாதிரி விஷுவல் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்களா? இதெல்லாம் பண்ண உங்களுக்கு அது அடிக்ஷன்ல வெளில வருவீங்க. ஓகேங்க சார். சரி. ஸோ அந்த மாதிரி கலர் தெரப்பிங்கிறது நம்ம வாழ்க்கையோட டெய்லியும் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கலரை தெரப்பியாக எடுக்க போகிறோம். இதோல ஏன் இந்த கலர் யூஸ் பண்றோம், எதுக்காக பயன்படுத்துறோம் தெரியாம இருந்த நம்ம இனிமே தெரிஞ்சு பயன்படுத்த போகிறோம். அப்ப அந்த கிரகத்தோட எனர்ஜி நமக்கு தேவைப்படுகிறது, அந்த கலர் ட்ரெஸ் அதிகமா எடுத்துட்டு வருவோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 year 1.5 year வச்சுக்கோங்களேன், என்னோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்தா ப்ளூ கலரா இருக்கு. கிரீன் கலர் சட்டை எங்க இருக்குன்னு தேடுறேன். 1 இருக்கு, 2 இருக்கு. எல்லோ கலர் சட்டை 2 தான் இருக்கு. அன்னைக்கு அந்த கிரகத்தோட ரிசீவ் பண்ண அந்த கலர் சட்டை போலான்னு பார்த்தா கடைக்கு போவேன். இன்னைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக நம்ம வந்து ஒயிட் கலர் ஷர்ட் தான் எடுக்கணும்னு போவேன். சரிங்களா? எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ப்ளூ கலர் எடுத்துட்டு இருப்பேன்.
அந்த சட்டை பிடிச்சிருக்கும், பட்ஜெட் முடிஞ்சு போச்சு, எடுத்துட்டு வந்துடலாம். வீட்டுல வந்து பார்த்தா 4 ஏற்கனவே 4, 5, 6 ப்ளூ கலர் இருக்கும். ஒயிட் தானே எடுக்க போனோம். ஏன்? இதுல வேற இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் எப்பயுமே ஒரு 2 செட்டா 3 செட்டா ரெடி ட்ரெஸ் வச்சிருப்பேன். புது ட்ரெஸ் எப்பயுமே வச்சிருப்பேன். சரி, அதை போடலாம்னு அப்படியே போட மாட்டேன், வேற கலர் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப ஒவ்வொரு கிரகத்தோட தன்மை நமக்கு மாற 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 அந்த கலர் நமக்கு அட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்தது. பிரபஞ்சம் வந்து நமக்கு எது தேவைப்படுகிறதோ அதற்கான விஷயங்கள் நிறைய கொடுக்குறாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து லெவல் 2ல வந்து காரகத்துவம்னு சொல்லுவோம். உங்களுக்கு எந்த பட்சி உங்களுக்கு வளப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்றத காரகத்துவம் சொல்லும் போது ஏற்கனவே நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அதுல 14 காரகத்துவம் சொல்லுவோம். 14 விஷயங்கள் ஒன்னொன்றுக்கு பலப்படுத்தி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பூவுல இருந்து, அந்த கலர்ல இருந்து, அந்த சாமி படத்துல இருந்து எல்லாமே சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பிரபஞ்சம் நமக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. இங்க மனசை வச்சா நம்ம என்ன பண்றோம், ஆமா எனக்கு என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறோம். அதனால நீங்க இந்த கலர் பயன்படுத்த உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். கையில் வெண்ணெய வச்சுட்டு ஊர் ஃபுல்லா தேடுறாரு. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் தேடினா கூட பரவாயில்ல, நம்ம கையில நெய்ய வச்சுக்கிட்டே நெய்ய தேடிட்டு இருக்கிறோம். கையில வெண்ணெய் வச்சிருந்தா ஸ்டவ் வேணும், அதை உருக்குறதுக்கு சட்டி வேணும், அப்புறம் முருங்கைக்கீரை வேணும், போட்டு எடுத்து வடிகட்டி அப்புறம் ஆறின பிறகு எடுக்கும் நெய்ய. கையில ரெடியா நெய்யே இருக்குது. இப்போ உங்க பீரோ எடுத்து யூட்டிலைஸ் பண்ண தெரியல. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அதை பத்தி தெரியல, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். 22ஆம் தேதி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, கலர் தெரப்பி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 7 to 9 2 மணி நேரம் அந்த கிளாஸ் இருக்கும். 3 சண்டே இருக்கும் கிளாஸ், மொத்தம் 6 மணி நேரம். அப்ப கலர்னா என்னது, கலர் தெரப்பி எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, ஏற்கனவே ஏன்ஷியன்ட் டைம்ல எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இப்ப நம்ம டே டு டே எப்படி பயன்படுத்தி, இன்னும் நிறைய விஷயம் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம கத்துக்க போகிறோம் கலர் தெரப்பில. மேத்ஸ் சயின்ஸ் எப்படின்னு கேட்காதீங்க, அந்த ஃப்ளோல சொன்னார். சரிங்களா, ஹிஸ்டரி தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க, அதுல சொன்னது அப்படியே. அமௌண்ட் பிரதர், அமௌண்ட் பேஸ்ட். ஓகே, ஏற்கனவே நீங்க எஸ்பிடில இருக்கீங்க அப்படின்னா, சரம் படிக்கிறீங்க, பஞ்சபட்சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட சரம் லெவல் 1 லெவல் 2, பஞ்சபட்சி லெவல் 1 லெவல் 2, அப்புறம் தாந்திரிக பரிகாரம் 1 2 3 இது 3மே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃப்ரீ. கலர் தெரப்பி டோட்டலா ஃப்ரீ. இனிமேதான் நான் ஜாயின் பண்ண போறேன், கலர் தெரப்பி படிச்சுக்கலாம் அப்படின்னா 1700 rupees இந்த கோர்ஸுக்கு. மாஸ்டர் அப்ப இந்த 3மே நான் முடிச்சிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட. அப்ப நீங்க ஏற்கனவே அந்த குரூப்ல இருப்பீங்க மேடம். ஓகே. அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னு போட்டிருக்கோம் பாருங்க, அதாவது கலர் தெரப்பி, ஏஞ்சல் நம்பர்ஸ், இஎஃப்டி தெரப்பி, இஎஃப்டி தெரப்பி, சுவிட்ச் வேர்டு, இந்த 4 கோர்ஸுமே ஃப்ரீ உங்களுக்கு. ஈச் 1700 rupees. இது 4மே ஃப்ரீ. ஏற்கனவே அந்த குரூப்ல இருப்பீங்க நீங்க. இதுல இன்னொரு விஷயங்க, ஆமா ஓகே மேடம், இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கலர் தெரப்பி, இஎஃப்டி டேப்பிங், இஎஃப்டி தெரப்பின்னு சொல்லுவாங்க, இஎஃப்டி டேப்பிங், அப்புறம் சுவிட்ச் வேர்டு, இது 3ம் சேர்ந்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் ஃப்ரீ. இதுவரை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹீலிங் வந்து குரூப்ல வராங்க, இதுவரை எனக்கு அதெல்லாம் தெரியாது, பட் ஆனால் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா இதை 3 ஏஞ்சல் நம்பர்ஸ் ஃப்ரீ. தனித்தனியா கத்துக்கணும் 1700. ஆக்சுவல் ஃபீஸ் 2500. சரிங்களா, இப்ப 1700 நாளைக்குள்ள பே பண்ணிடுங்க. டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப நம்ம கலர்ஸ் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பயன்படுத்த போகிறோம். இதுக்காக நம்ம போய் தனியாக போய் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட அந்த கலரே இல்லைன்னா மட்டும் தான் தேவைப்படும். இப்போ உங்ககிட்ட எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்குன்னு, எல்லோ ட்ரெஸ்ஸே கிடையாது எங்ககிட்ட அப்படின்னா அது மட்டும் தான் தேவைப்படும். ஏற்கனவே இருக்குங்க அப்படின்னா அது ஓகே, பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப நம்ம கையில நெய் இருக்கு, அந்த நெய்யை எப்படி பயன்படுத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம கிட்ட நெய் தான் இருக்கா, அதாவது இருக்கிறது நெய் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, ஏதோ ஒயிட் கலர்ல லைட்டா ஒரு மாதிரி எல்லோ கலர்ல இருக்கு, ஏதோ ஆயில் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலப்பா, அப்படியே வச்சிருக்கிறோம். நீங்க வச்சிருக்கிறது நெய்ங்க, ஓகே, இதுல என்னெல்லாம் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். அதுதான் கலர் தெரப்பில கத்துக்க போகிறோம்.
சார் சொல்லுங்க மேடம். இப்ப கலர் தெரப்பி நமக்கு ஓகேங்க சார். இப்போ யூகேஜி அந்த ஸ்டாண்ட் குட்டீஸ்க்கெல்லாம் எப்படிங்க சார் புரிய வைக்கிறது? நீங்க புரிய வைக்கவே வேணாம் மேடம். அவங்களுக்கு அது அந்த ஏன்னா அவங்களுக்கு அந்த கலர் ட்ரெஸ் போட்டு விடுங்க அதிகமா. சார் அவங்க செலக்ட் பண்றதா இதுதான் போடணுங்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சரி, அப்ப என்ன கொஞ்சம் ரகடா இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு கேக்குறேங்க சார். அவங்களுக்கு என்ன தெரப்பி, ஏதாவது என்ன கலர் தேவைப்படுகிறதோ அது சம்பந்தப்பட்ட வால்பேப்பர் ஒட்டிடுங்க. ம் அவங்க இப்ப படுத்து தூங்குறாங்கன்னா படுத்து தூங்கி கண்ணு முடிச்சோன்னா அவங்க அந்த ரூம் இருக்கு, அந்த வால் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல அந்த சம்பந்தப்பட்ட கலர் வச்சிருங்க. ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நம்ம. அதாவது கலர் தெரப்பியை பொறுத்தவரையிலும் செலவு எவ்வளவு மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணிடணும். ம் ம் பண்ணிட்டு பலன் அதிகமா இருக்கும். ஓகே நீங்க உங்க வீடு ஃபுல்லா இடிச்சிட்டு கட்டிட்டு புதுசா பெயிண்ட் அடிக்கலாம் சொல்ல போறது கிடையாது. ஓகேங்க சார். இப்ப வால்பேப்பர் அந்த ஒரு சைடு வால்ல மட்டும் ஒரு கொஞ்சம் செலவு கொஞ்சம் தான், மினிமம் செலவுல வால்பேப்பர் ஒட்டிடலாம். இல்ல 2-3 சார்ட் பேப்பர் வாங்கி பெருசா போர்டுல ஒட்டிச்சு அந்த குழந்தைங்க ஏந்திரிக்கும், அந்த போர்டை பார்த்துட்டு ஏந்திரிக்கலாம். அந்த குழந்தைங்க விளையாடுற ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுறாங்க அப்படின்னா அந்த இது பண்ணலாம். இப்ப அவங்க உட்காந்து சாப்பிடுறாங்கன்னா அது சாப்பிடும் போது அந்த கலர் பார்த்துட்டே சாப்பிடுற மாதிரி பண்ணலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த கலர் அதுக்குள்ள வந்து சேர ஆரம்பிப்பாங்க. ஓகேங்க சார். ஓகே, இதுல பேரண்ட்ஸுக்கு நிறைய, அதாவது பேரண்ட்ஸ் போது நான் சொல்றது ஒரு அவங்களோட குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க, ஒரு 30-35 வயசு குழந்தைங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களை கூட சமாளிச்சிடலாங்க. இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க கூட சமாளிச்சிடலாம். காலேஜ் படிக்கிற பசங்க, +2 முடிச்சு காலேஜ் படிக்கிறவங்க, இப்பதான் வேலைக்கு போறவங்களாம் சமாளிக்கவே முடியாது, நம்பவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. நீங்க இதை பண்ணுங்க, நான் எதுக்கு பண்ணணும்? இது கம்ப்யூட்டர் காலத்துல போய் இன்னமும் இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கம்ப்யூட்டர் காலம் தானே, யூடியூப் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்க சொல்றீங்க. சோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா, அவங்க இருக்க ரூமோட கலர் நம்ம மாத்தி விட்டுருவோம். இன்னொன்னு, பசங்க வந்து என்னதான் பேரண்ட்ஸ் எதிர்த்து பேசினாலும் பேரண்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள் சொன்னா ஒத்துப்பாங்க. அது அவங்க சப்கான்சியஸ்ல பதியும். என்னன்னா இப்போ உங்க பையனுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு 25-20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அதிகமா பிளாக் ட்ரெஸ் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், அவருக்கு வந்து ஒயிட் ஷர்ட் போட வைக்கணும். ஒயிட் ஷர்ட் போடுங்கன்னா போட மாட்டாங்க. ஏடா பிளாக் போட்டிருக்க, சரியே இல்லடா உனக்கு பிளாக் ஒத்து வருதா, 4 தடவை சொல்லுங்க வேற என்ன கலர் போடுறது, அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. பிளாக் அதிகம் பிளாக் போடுற ஓகே தான், பிளாக் ஆனா உனக்கு ஃபேஸுக்கு செட்டே ஆகல. உனக்கு பிளாக் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒயிட் தான் செட் ஆகும். சரி ஓகே, பிளாக் ஒரே போட்டுக்கோ போ. இப்படி கேஷுவலா பேசிடுங்களேன். ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நமக்கு பிளாக் ஒத்துக்கலையோ, ஒயிட் தான் செட் ஆகுமோ அப்படி அடுத்த ட்ரெஸ் அவங்க ஒயிட் தான் எடுத்துட்டு வருவாங்க. வந்து நம்ம கிட்டே கோபமா பேசுவாங்க, இப்ப ஒயிட் போட்ட போதுமா அப்படிம்பாங்க. இப்ப தானே நல்லா இருக்கு, உனக்கு முகமே தெளிவா இருக்குது, போ. பாராட்டக்கூடாது, இப்படி சொல்லி விட்டுருங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாம அவங்க சப்கான்சியஸ் ரீப்ரோகிராம் பண்ணும். நீ வந்து பிளாக் போடக்கூடாது, பிளாக் போட்டா உனக்கு இது மாதிரிலாம் நடக்கும், அட போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இது சைக்காலஜி, ஒருத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சது சைக்காலஜி. அது NLP-ல நம்ம சொல்லி கொடுப்போம். சைக்காலஜி பத்தி NLP அது வரும். பரவாயில்ல, இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப யாருக்கு எந்த கலர் தேவைப்படுகிறது, அந்த கலர் எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்ம கலர் தெரப்பியில் நம்ம கத்துக்கலாம். சொல்லுங்க. வரலைங்க சார், கண்ணை மூடி நம்ம திங்க் பண்ணும் போது இப்ப நான் எதை இப்ப பார்த்துட்டு கண்ணை மூடுறனோ அந்த கலர் மட்டும்தான் வருது. இப்ப ஆப்போசிட்ல ஒரு லைட் எரியுது, லைட் ஒயிட் அண்ட் எல்லோ மாதிரி இருக்கு, அது அந்த இது வருது. இல்ல நான் போன் ஸ்கிரீன் பார்த்துட்டு கண்ணை மூடினா அந்த கலர் மட்டும் தான் சார். சரி, இப்ப உங்களுடைய மனநிலை வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலை, இல்ல ரொம்ப அதிகமா சிந்தித்து கொண்டிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ இப்போ உள்ள சின்ன விஷயம் டின்னர் என்ன பண்ணலாம்னு கூட யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம், ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமா, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணலாமா, எதுல ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் வர்றது ரொம்ப கஷ்டப்படும். இப்போ உங்க மனநிலை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா, குழப்பம் இல்ல தெளிவில்லாம இருக்குது, யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைங்க சார், அது மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? சரி, அப்ப என்னன்றதை பாக்கணும் நம்ம. ஏன் இந்த மாதிரி கலர் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பொறுமையா மெடிடேஷன் நிறைய பண்ணுவேங்க சார். ஓகே. ஆனா வந்து அமைதியா தான் இருந்துச்சு, மனசும் அமைதியா தான் இருந்துச்சு.
ஓ சூப்பர் மேடம். உள்ளேயும் போய் பாக்குறேன், ஆனா எதுவுமே வரலைங்க சார். உள்ளேயும் போய் பாக்குறீங்க, எதுவுமே வரல, பிளாங்கா இருக்கு. எஸ் சார். எஸ், அது ஒரு பெரிய விஷயம் தான். பிளாங்கா இருக்கிறது உங்க மனநிலை. நம்ம அந்த கிளாஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஓகேங்க சார். சார் இப்ப சரக்கலை இதெல்லாம் சொன்னீங்க சார், அதுக்கு அமௌண்ட் சரம் ஓகே, டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மேடம். உங்க மொபைல் நம்பர் மேடம்? 637 ஒரே ஒரு நிமிஷம் மேடம். 63 சொல்லுங்க மேடம். 6379 79 666 666 166ங்களா? எஸ் சார். 6379 666 166 கரெக்ட்டுங்களா? எஸ் சார், கரெக்ட். ஓகே. உங்களுக்கு சார் தரகலை வந்து மொத்தம் எத்தனை லெவல் சார் முடிக்கணும்? 2 லெவல் மேடம். மொத்தம் 2 லெவல்ல எல்லாமே இப்ப எல்லா கிளாஸும் முடிஞ்சிருமா சார்? ஆமா மேடம், எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு. அது வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் கட்டணும்? உங்க நம்பர் சொல்லுங்க, நான் நோட் பண்ணி ஷேர் பண்றேன். ஆக்சுவலா வந்து ஒரு லெவலுக்கு வந்து 4200, 2 லெவலுக்கு ஒரு மேடம் 8400 வரும் மேடம். ஓகேங்க சார். உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லட்டா? 96 96 26 26 இன்னொரு 26 இன்னொரு 26 74 74 93. 93. ஓகே ஆமாங்க சார். ஓகே, நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மேடம். ஓகேங்க சார். சரிங்க. இப்ப 6379 666 166 சொன்னீங்க பத்தி, உங்க பேர் மேடம்? அம்சவேணி சார். ஓகே. இப்ப உங்களுக்கு எல்லா பொருளாதாரமும் இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பொருளாதாரம் இருக்கும், ஆனா பெருசா அனுபவிக்க முடியாது உங்களால. எஸ் சார். எஸ் சார். அப்படிதான் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ், ஏன்னா உங்க மொபைல் நம்பர் அதான் சொல்லுது. இது நம்ம மொபைல் நியூமராலஜில ஒண்ணு தனியா இருக்கு. 6ங்கிறது சுக்கிரன் நிறைய இருக்காரு, ஆனா உங்களால அனுபவிக்க முடியாது. ஆமாங்க சார். கரெக்ட். எஸ், உங்களுக்கும் அதே மாதிரி தான் மேடம். 6 1 2 3 அனுபவிக்க முடியலங்கிறத விட ஆசையே இல்லைன்னு சொல்லலாம். எஸ், ஆசையே இல்லை, உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே வராது. எஸ் சார். எஸ், அது மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் மேடம். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? நம்பர் மாத்தலாமா இல்ல? அதுக்கு சில ரெமிடிஸ் இருக்கு மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கணும், அப்புறம் உங்க நேமோட நியூமராலஜி வச்சு பார்க்கணும், உங்க இந்த மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்க சரி பண்ணா உங்களுக்கு சரியாகுன்றது தெரிஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அதுவும் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். மொபைல் நியூமராலஜி, மொபைல் நியூமராலஜின்னு பேரு மேடம். அது மொபைல் நம்பர் நியூமராலஜின்னு கிளாஸ் பேரு. ஓகேங்க சார். அது இப்பதான் போன பேட்ச் முடிஞ்சது, முடிய போகுது இப்ப. ஓகே சார். ஓகே சார். சப்போஸ் அது ஜாயின் பண்ணா கூட ரெக்கார்டிங் இருக்கு பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க லைவ்ல கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அதுவும் இந்த குரூப்ல ஷேர் பண்றீங்களா சார்? அந்த கிளாஸோட ஷேர் பண்றேன் மேடம், அந்த டீடைல் ஷேர் பண்றேன். சரிங்களா? அதே மாதிரி இப்ப கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கேட்டா, உங்க மொபைல்ல வால்பேப்பரா கூட வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய விதத்துல பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை நம்ம வந்து கலர் தெரப்பி கிளாஸ்ல நிறைய விஷயம் கத்துக்கொள்வேன். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். எனக்கு எந்த கலர் சார் யூஸ் பண்ணலாம்? எனக்கு பிடிச்சவங்க என் கூட பேசுறது. உங்களுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணலாம் இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றது எனக்கு தெரியல சார். அது கொஞ்சம் டீட்டெயில் தெரியணும் சார். எதுக்காக நீங்க கேக்குறீங்க, என்ன பர்பஸ்க்காக கேக்குறீங்க? எனக்கு பிடிச்சவங்க என் கூட பேசணும் சார், அதுக்குதான். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூட பேசணுமா? ஓகே, அது ரீசன் என்ன ரீசன்ல உங்ககிட்ட பேசாம இருக்காங்கன்னு தெரியணும். உங்களுக்கும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியணும். அதற்கு தகுந்த மாதிரி கலர் எடுக்கணும் சார். இப்ப நார்மலா பிடிச்சவங்க பேசணும், அன்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர், கிரீன் கலர் சொல்லலாம். பிங்க் கலர் சொல்லலாம், பிங்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? அது காமனா இருக்கக்கூடியது, நல்லா கவனிச்சுக்கோங்க. நார்மலா காமனா எல்லாருக்கும் பிங்க் கலர் பயன்படுத்தலாம். அன்பு, வீட்டுக்குள்ள நல்ல ஒரு எனர்ஜி, அன்பான எனர்ஜி இருக்கிறதுக்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிறது பிங்க் கலர் பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு அந்த பிங்க் கலர் ஒத்து வருமானு முதல்ல பார்க்கணும். இது காமனா இருக்கிறது. இப்ப காமனா சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு கேலண்டர் எடுத்து பார்த்தா மீன ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு ரிஷப ராசிக்கு பண வரவுன்னு போட்டிருப்போம். அது காமனா இருக்கிறது. ஒருத்தரோட கர்ம வினைப்படி, ஒருத்தர் ஜாதகப்படி அது மாறும்.
அந்த மாதிரி உங்களுக்கு காமனா இருக்குது பிங்க் கலர் பயன்படுத்தலாம் சார். சரி, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில் வேணும் தெரியணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் மொபைல் நம்பர் தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 9385 எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க என் மொபைல் நம்பர் 9385 99 இருக்கு சார் என்கிட்ட லாஸ்டா. அதான் லாஸ்ட் நம்பர் நிறைய மாறும். 938599 4502 என்னோட மொபைல் நம்பர் வந்து 4502 முடியும். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பினாலும் ஓகே, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலும் ஓகே. உங்க நேம் போட்டுருங்க. உங்க நேம் போட்டு எந்த ஊர்ல இருக்கு எல்லாருமே உங்க நேம் எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு போட்டுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க இப்பவே அனுப்புனா கூட காலைல 10 மணி வரை தான் ரிப்ளை கொடுப்பேன். சார் உங்க நேமுங்க சார்? ஓகே, என்னோட பேர் கோபி சரவணன் மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். ஐயா நான் சென்னை வந்து அவங்கள பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க ஐயா. வாங்க சார், தாராளமா பாருங்க. எப்போ வரீங்கன்னு சொல்லுங்க, நான் ஊர்ல இருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க, நீங்க பார்க்கலாம். நம்ம சார் சொல்லுங்க மேடம். லாஸ்ட் क्वेश्चन சார். சொல்லுங்க மேடம். சார் மணி சேவிங் பண்றதுக்கு என்ன கலருங்க சார்? அதுக்கு செப்பரேட்டா இருக்காங்க சார், இல்ல நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஏதாச்சும் ஒரு விதத்துல செலவு தான் ஆகுது, அதுக்கு இருக்காங்க சார் கலர்? கிரீன், பேசிக்கா கிரீன் பார்க்கலாம் மேடம். ஓகே ஓகே ஓகேங்க சார். பேசிக்கா கிரீன் கலர் பயன்படுத்தலாம். ஓகே ஓகே ஓகேங்க சார். சரிங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சார் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன கலர் சார் யூஸ் பண்ணலாம்? ஜாப் கிடைக்கிறதுக்குங்களா? என்ன டைப் ஆஃப் ஜாப் மேடம்? ஆபீஸ் ஒர்க் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேங்க சார். எது மேடம்? ஆபீஸ் ஒர்க் மாதிரி. அது ஆபீஸ் ஒர்க்னா என்ன மாதிரி? ஆபீஸ்ல வந்து நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. இப்ப கால் சென்டர் அந்த மாதிரி சார். ஓகே, கால் சென்டர்ஸ் அந்த மாதிரி வேலைக்குங்களா? ஆமாங்க சார். வேலையே கிடைக்கல, அதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மாதிரி வேலை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதான் அமைய மாட்டேங்குதுங்க சார். ஒரு மாசம் போறேன், அப்புறம் இப்ப ஏதாவது பிரச்சனை வந்து நின்னுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க மேடம்? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை. சரி, உங்களுக்கு எல்லோ கலர் வருது மேடம், பாருங்க. நாளைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் சொல்றேன் டீட்டெயில் உங்களுக்கு. ஓகேங்க சார். இந்த டீட்டெயில் போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆடியோ மெசேஜ் இல்ல மெசேஜ் கூட டெக்ஸ்ட் எனக்கு அனுப்புங்க. ஓகேங்க சார். இந்த நம்பருக்கே அனுப்பட்டுங்களா சார்? இப்ப சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. ஓகேங்க சார். ஓகே சார், இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா சார். ஆக்சுவலா எல்லாமே சேர்த்து நீ கிளாஸ் எடுக்க வேண்டியது, சுவிட்ச் போர்டு இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் இதெல்லாமே எடுக்க வேண்டியது. பட் இதுவே நமக்கு 1 hour ஆனதுனால ஏன் இஎஃப்டி தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்கு, சூப்பரான தெரப்பி அது, நம்ம கத்துக்கலாம். இப்ப ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிகமா எந்த நம்பர் அடிக்கடி பாக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 11 11 11 222. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 1:11 பாப்பீங்க, இல்ல 11:11 பாப்பீங்க. காலைல 5:55 கரெக்டா ஏந்திருப்பீங்க. மொபைல் எடுத்து பார்த்தா 5:55 இருக்கும், 6:66 இருக்காது, 6:06 இருக்கும், 7:07 இருக்கும். இதெல்லாம் ஏன் அடிக்கடி பாக்குறீங்கன்னா, உங்ககிட்ட பிரபஞ்சம் ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னு அர்த்தம். 11 அதிகமா பார்த்துட்டே இருக்கு சார். 11 அப்படி அதிகமா பாக்குறீங்கனாலே பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஏதோ வராங்கன்னு அர்த்தம். பினான்ஸ் 555 பாப்பேங்க சார். அதான் 111 4 1111 இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அதை வந்து ரிவீல் பண்ணணும் நம்ம. ஓகேங்க சார். 555 3-5 சாயங்கால நேரம் அந்த மாதிரி பாக்குறப்பெல்லாம் அதிகமா அதான் இருக்கும் பெரும்பாலும். ஓகே, உங்களை வந்து கொஞ்சம் யோசிக்க சொல்றாங்க, புத்திசாலித்தனம், உங்களை வந்து திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. அது கைட் பண்றாங்க. ஏதோ 555 555 இதெல்லாம் வந்து. ஓகே சார். சரிங்களா? 222 சார். மனசு மேடம், உங்க மனசு வந்து ரொம்ப பேலன்ஸா கொண்டு போகணும்ன்றாங்க. ஓகே. நீங்க ரொம்ப குழப்பவாதியா இருப்பீங்களா? எஸ் சார். அதுதான் 222 வராங்க. மனசை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. ரொம்ப எமோஷன் டைப்பா இருப்பீங்க நீங்க.
எஸ் சார் எஸ் டப்பு டப்புன்னு டிவியில ஒரு நியூஸ்ல வந்து அடிபட்டுச்சுன்னா அடிபட்டுச்சுன்னு உட்காந்துருவீங்க அப்படியே. அந்த அவ்வளவு எமோஷன். இதெல்லாம் 222 வந்து அவங்க வந்து எமோஷன் வேணாம், இவ்வளவு எமோஷன் தேவையில்லை. ஏஞ்சல் நம்பர்ஸ் தனி கிளாஸாங்க சார் இல்ல இதுலயே சேர்த்து எடுத்துருவீங்களா? இது தனியா வரும் சார். ஓகே. இது வந்து கலர் தெரப்பி மட்டும்தான் இது. அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க வர காமிக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து மொத்தம் 4 விஷயம் இருக்குங்க. ஒன்னு கலர் தெரப்பி, இன்னொன்னு சுவிட்ச் வேர்ட்ஸ், இஎஃப்டி தெரப்பி, ஏஞ்சல் நம்பர்ஸ். சரிங்களா? இப்ப நம்ம கலர் தெரப்பி பத்தி படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து சுவிட்ச் வேர்ட்னு தனியா இருக்கு. இஎஃப்டி தெரப்பி, அதாவது கலர் தெரப்பியை பத்தி கொஞ்சம் பேருக்கு தெரியும், சுவிட்ச் வேர்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்ப நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இஎஃப்டி தெரப்பி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது சூப்பரான தெரப்பி. அது ரொம்ப சிம்பிளான, நம்ம உட்காந்துக்கிட்டே இந்த வேலையை செஞ்சா போதும், தட்டிட்டு இருக்க வேண்டியதான் வேலை. ஸோ இஎஃப்டி தெரப்பி பத்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஆமா இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல அதை கத்துக்கலாம் இன்னும் தெளிவா. ஒரு சின்ன வார்த்தை மட்டும் இஎஃப்டி தெரப்பி பத்தி கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கலாஜிக்கல் அக்குப்ரெஷர். இதுவரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த வார்த்தை. அக்குபஞ்சரி சார் சொன்னீங்களா மேடம்? இந்த மாதிரி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கலாஜிக்கல் அக்குப்ரெஷர். இல்லைங்க சார் நான் எஸ். ஆமா, ஏன்னா அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர்ங்கிறது சைனீஸோட டெக்னிக். இஎஃப்டி தெரப்பிங்கிறது சைக்காலஜி சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ல சைக்காலஜி பயன்படுத்தும். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை டச் பண்ணும்போது, அதை டேப் பண்ணும்போது அந்த விஷயம் ஒர்க் ஆகும். அதுதான் இஎஃப்டி தெரப்பி. சரிங்களா? இப்ப பேசிக்கா டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன் நான். அதாவது ஃபீஸ் டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு கோர்ஸுமே 2500 2500. ஸோ 4 கோர்ஸும் படிக்கணும்னு சொன்னா 10,000 ரூபாய் ஆகும். சரிங்களா? இப்ப நம்ம ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல என்ன கொடுக்குறோம்னா 1700. எல்லா கோர்ஸுமே 1700 கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஒரு கோர்ஸ்ல படிக்கணும் 1700 பே பண்ணணும். இது இன்னொரு ஆஃபர் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தா கலர் தெரப்பி, சுவிட்ச் வேர்ட், இஎஃப்டி தெரப்பி 3 கோர்ஸ் படிச்சா ஏஞ்சல் நம்பர்ஸ் டோட்டலா ஃப்ரீ வந்துடும். ஸோ டோட்டலா வந்து 5100 அவ்வளவுதான் வரும். இது நீங்க உடனே 5100 பே பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கலர் தெரப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க, அடுத்து சுவிட்ச் வேர்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க, அடுத்து இஎஃப்டி தெரப்பி. இது 3ம் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் தனியாக ஃப்ரீயா வந்துடும். இதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா 1700 தனியா பே பண்ணணும். சரிங்களா? இது பேசிக்கான ஆஃபர் இருக்கிறத சொல்லிட்டேன் நானு. உங்களுக்கு என்ன வேணுது நீங்க பாத்துக்கலாம். நம்ம வந்து இஎஃப்டி தெரப்பினா என்னன்னு நமக்கு தெரியணும், சுவிட்ச் வேர்ட் என்னன்னு தெரியணும், ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் போக போக. ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்விகள், டவுட் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? சார் ஆமாங்க சார், சைக்காலஜிக்கல் சொன்னீங்களேங்க சார், அது எதை பத்திங்க சார்? என்எல்பின்னு ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் மேடம், நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்னு சொல்லி. ஓகேங்க சார். ஓ, இதுல கேக்குறீங்களா? இதுல வந்து இஎஃப்டி தெரப்பி மேடம். இஎஃப்டி தெரப்பியில சைக்காலஜி, அதாவது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் வரும் அதுல. ஓகேங்க சார். சார் ஒரு டவுட் ஒண்ணு. சொல்லுங்க சார். சார் எந்த தொழில் தொட்டாலும் விளங்கல, அதுக்காக என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணலாம், எதனா எப்படி? உங்களுக்கு என்ன கலர் சார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லோ பிடிக்கும் சார். எல்லோ பிடிக்கும். நீங்க அதிகமா யூஸ் பண்ற கலர் எது சார்? புரியல சார். நீங்க அதிகமா யூஸ் பண்ற கலர் எது? நார்மலா எல்லா கலரும் யூஸ் பண்ணுவோம் சார். இப்போ என்ன கலர் சார்? இப்போ என்ன கலர் சார் ஷர்ட் போட்டிருக்கீங்க? கிரீன், லைட் கிரீன். லைட் கிரீனுங்களா? வயலட் பயன்படுத்துங்க சார். ஓகே ஓகேங்க சார். லைட் வயலட். எந்த தொழில் எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஓகே, நீங்க லைட் வயலட் அது மாதிரி பர்பிள் அது மாதிரி பயன்படுத்த ஆரம்பிங்க, மாறும் சார், உங்களுக்கு எனர்ஜி லெவல் மாறும். சரி ஓகே. நீங்க கலர் தெரப்பி கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகேங்க சார். சார் ஒரு क्वेश्चन. சொல்லுங்க சார். சார் மணி அட்ராக்ஷனுக்கு எந்த கலர் சார்? கிரீன் சார். ஓஹோ, பேசிக்கா கிரீன் பயன்படுத்தலாம். அடிப்படை தேவைக்கே கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது சார். அதுக்கே நீங்க கிரீன் பயன்படுத்துங்க.
சார் கிரீன் என்ன மாதிரி கிரீன் சார் கலர் அது? ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் கிரீன் பயன்படுத்துங்க. ஃப்ளோரசன் கிரீன் அந்த மாதிரிலாம் வேணாம். லைட் கிரீன் எப்படி சொல்லணும்னு கேட்டா, இந்த கொழுந்து இலை இருக்கும் பாத்தீங்களா, கொழுந்து இலை ஒரு மாதிரி கிரீன் கலர் லைட் கிரீன்ல இருப்பாங்க, அந்த கிரீன் பயன்படுத்துங்க. கிளி பச்சைங்கிறது வேற. இப்ப வேப்ப இலை கொழுந்து இருக்கு பாருங்க, அது லைட் கிரீன் இருக்கும் பாருங்க, அந்த கிரீன் மாதிரி பயன்படுத்துங்க. அதுக்கு நீங்க வந்து இந்த சாரிக்கு பிளவுஸ் பாக்குற மாதிரி மேட்ச் பார்க்காதீங்க. ஓரளவு கிரீன் தான் ஓகே, அதான் டார்க்கா அடிக்க கூடாது. அந்த வேப்பையில சின்னதா முளைச்சிருக்குமே அந்த கிரீன். கரெக்ட் சார், அதே கிரீன். அந்த மாதிரி கிரீன் பயன்படுத்தினா சூப்பரா இருக்கும். அதுக்கு அந்த இலையை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு எனக்கு இதே கலர் சட்டை வேணும், இதே கலர் மேட்ச் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு அப்படி சொல்றேன் நான். ஏன்னா தேங்க்யூ சார். ஒரு கிளாஸ்ல கேட்டாங்க, சார் கிரீனே கிடைக்கல, என்னங்க கிரீன் சட்டை கிடைக்கல? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொழுந்து இலையை எடுத்துக்கிட்டேன், கடையில கொண்டு போய் கொடுத்து மேட்ச் பண்ணி பாரு, அது மேட்சே ஆக மாட்டேங்குது அப்படின்னாங்க. ஐயா சம்பந்தமா கொஞ்சமா கிரீன் எடுத்து போட்டுக்கோங்க. அது முன்னாடியே சொல்ல வேண்டியது சார், நான் 2 நாளா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே. சார் இந்த சுவிட்சடு கிளாஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல சார், சுவிட்சடு கிளாஸும் அந்த எண்கள் இருக்க கிளாஸ், அது வந்து இந்த லெவல் மட்டும் தானா இல்ல இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் படிக்கணும்? எல்லாமே ஒரே லெவல்ல, இதை பொறுத்தவரை எல்லாமே ஒரே லெவல்ல முடிச்சிருவோம் மேடம். ஓகேங்க சார். சுவிட்ச் வேர்டு, EFT தெரப்பி, கலர் தெரப்பி, ஏஞ்சல் நம்பர் எல்லாமே இந்த லெவல்ல நான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு கிளாஸ் 6 hours கிளாஸ் வரும். என்கிட்ட கூட கேட்டாங்க, என்ன இது போய் 6 மணி நேரம் கலர் தெரப்பி என்னத்து 6 மணி நேரம் எடுக்க போறீங்க, 2 மணி நேரத்துல உட்காந்து முடிக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. அது சோல் கலர் தான் நம்ம எடுக்க போறோம். சோல் நம்ம சோல் என்ன கலர்ல இருக்குது, நமக்கே அந்த கலர் பிடிச்சிருக்கு, அப்ப சோல் கலர் என்னவா இருக்குதுன்றது அதுல இருந்து நம்ம எடுக்க போறோம். ரொம்ப டெப்தா போய் கிளாஸ் எடுப்போம். அப்ப காலையில இருந்து மதியம் வரை இருக்குமா சார் கிளாஸ்? 2 மணி நேரம் 3 Sundays வரும் மேடம். இப்ப சண்டே வந்து கிளாஸ் வந்து 7 to 8 7 to 9 இருக்கு. அதுக்கு அடுத்த சண்டே மறுபடியும் 7 to 9 வரும். அடுத்த சண்டே 7 to 9 வரும். ஒரு செஷன் வேலை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண முடியாது சார், லீவ் போடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சண்டே மட்டும் தான் இருக்கும். ஒரு செஷன் 2 hours இருக்கும். 3 sessions வரும் ஒரு கிளாஸ்க்கும். ஓகே சார். ஓகே மேடம். ரேக்கி கிளாஸ் எல்லாம் பேசிக் லெவல் வந்து எவ்வளவுங்க சார் வரும்? ரேக்கி வந்து level 1, level 2, level 3 இது மூணும் மாஸ்டர் லெவல் சர்டிபிகேட்டோட சேர்த்தீங்கன்னா nearly 22,000 வரும் மேடம். ஓகே சார். ஆனா இது நம்ம 3 லெவல் முடிச்சிட்டோம்னாலே போதுமா இல்ல அதுக்கு அடுத்து மேல படிக்கணுமா சார் மொத்தம்? அதுக்கு அடுத்த ஒரு லெவல் இது வந்து 6 மாசம் வரும் மேடம். level 1, level 2, level 3 வந்து 6 month கோர்ஸ் வரும். அடுத்தது கிராண்ட் மாஸ்டர் கிளாஸ் இருக்கு. ஓகே சார். கிராண்ட் மாஸ்டர் மட்டுமே 6 month வரும் மறுபடியும். அந்த ஒரு லெவல் மட்டுமே? ஆமா, அந்த ஒரு இது மூணுமே level 1, level 2, level 3 6 மாசம் வரும். ஓகே சார். 6 மாசம் அப்ப டெய்லி நம்ம கிளாஸ் உண்டா? டெய்லி இருக்காது. சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்கும் கிளாஸ். எல்லா கிளாஸுமே சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும். ஓகே சார். 2 hours அந்த மாதிரி தான் இருக்குமா இல்ல? ஆமா, 2 hours, ஒரு நாளைக்கு 2 hours தான் இருக்கும். ஓகே சார். ரேக்கி வந்து level 1, level 2, level 3 பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to 7 1 hour தான் இருக்கும் டெய்லி. ஐ மீன் சாட்டர்டே சண்டே மட்டும் 1 hour இருக்கும். கிராண்ட் மாஸ்டர் மட்டும் 2 hours வரும். 2 hours. ஆமா, அது டியூரேஷன் 6 மாசம் கோர்ஸ். அது நிறைய விஷயம் கத்துவோம். கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா நீங்க அடுத்து நீங்க ரேக்கி கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து சூப்பரா இருப்பீங்க. அப்ப நிறைய பிராக்டிசஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக நிறைய விஷயம் அதுல இருக்கும். ஓகே சார். அதுவும் சர்டிபிகேட் கொடுத்துருவோம் நம்ம. ஓகே சார். ஓகே மேடம். சார் லாஸ்டா ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் இப்போ பாடி ஹீட் ஃபுல்லா குறையணும் அப்படின்னா அதுக்கு என்ன கலர்? ஒயிட் கலர் மேடம். ஓகே. பேலன்சிங் கலர் ஒயிட் கலர் பாருங்க. ஓகேங்க சார். ஓகே மேடம். பிரதர் இப்ப காம்படிஷன்ல வின் பண்றதுக்கான கலர்ஸ் எதுவும் இருக்கா? yellow கலர். yellow கலர் பாத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணலாம். விக்டரி கலர்னே சொல்லுவாங்க yellow கலரை. சரி ஓகே. நம்ம எல்லாருமே ஏதாவது டவுட் தான் நம்ம மறுபடியும் மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9385 99 4502 எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். டீட்டெயில் நம்ம எல்லாம் பேசிப்போம். வர சண்டே அன்னைக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 7 to 9 கலர் தெரப்பி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1000 மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். 9385 ஓகேங்க சார். 99 4502
450. ஓகேங்க சார். 4502. சார் 9 நம்பர் தான் இருக்கு. அதான் 4502. 4502. ஆமா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். சார் அது ரெக்கார்டிங் இருக்கா சார்? ரெக்கார்டிங் இருக்கு சார். ஓகே ஓகே. ஓகேங்க சார். ஓகே, யாராவது சேலம், ஈரோடு, நாமக்கல் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கொல்லிமலையில ஒரு கிளாஸ் இருக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே, அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் டைரக்ட் கிளாஸ். அங்கேயே அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கிளாஸ் பேர் இன்னர் வேர்ல்டுன்னு அப்படி ஒரு கிளாஸ் இருக்கு. நமக்குள்ள போய் நம்மளை பாக்குறது இல்ல. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. இப்ப ஃபாரின்ல இருந்தாலும் வராங்க, மலேசியால இருந்தாலும் நம்ம டீம் மெம்பர் வராங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்காகவே. அதை பத்தி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம சண்டே அன்னைக்கு கலர் தெரப்பி அட்டன் பண்ணலாம் எல்லாருமே. ஓகேங்களா? எஸ், இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம்.